तो आज एक बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे। हमें निर्विघ्न और शक्तिशाली बनना है। उसके लिए 3 बातों को अंडरलाइन करना। एक तो सदा हमें क्या करना है, पर चिंतन से बचना। दूसरी बात श्रीमत का पालन करना। और तीसरी बात सदा समर्थ सोचना, पॉजिटिव सोचना। திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல சொல்றாங்க, நம்ம வந்து 3 விஷயங்கள் நம்மளுடைய ஆத்மாவை தடையற்றதா சக்திசாலியாக்கணும்னா 3 விஷயங்கள் மேல நம்ம கவனம் வைக்கலாம். ஒன்று பரச்சிந்தனையிலிருந்து நம்ம விடுபடலாம், ரெண்டாவது ஸ்ரீமத்தை முழுமையா நம்ம கடைபிடிக்கலாம், மூணாவது வந்து நம்முடைய எண்ணங்களை சக்திசாலியா வச்சுக்கலாம். तो पहले ये बताओ, इसमें से कोई ऐसा है जो कभी भी किसी का परिचिंतन नहीं करता? अगर ऐसा है तो हाथ खड़ा करो। இந்த குரூப்ல வந்து யாரு பிறரை பற்றி சிந்தனையே பண்றது இல்ல அப்படிங்கறவங்க கை தூக்குங்க. झूठ बोले कौवा काटे। பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணுங்க. நான் வந்து யாரை பத்தி சிந்தனை நிஜமா பண்றது இல்ல. யாரையுமே இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. பிரதர்ஸ் கூட யாரும் இல்லையா? ஏன்னா மாதாஜிங்களுக்கு அது சம்ஸ்காரம் இருக்கும். ब्रदर्स கூட மத்தவங்கள பத்தி மத்தவங்க சிந்தனை பண்றாங்க. करते मतलब आप नहीं हो रहे, मतलब करते हैं परिचिंतन। तो परिचिंतन से क्या-क्या लाभ होता है ये पहले बताओ। நீங்க பரசிந்தனை வந்து கொஞ்சம் பேர் தான் கை தூக்குனீங்க, நாங்க மத்தவங்கள பத்தி சிந்தனை பண்றது இல்லன்னு. மத்தவங்கள அப்ப பண்றோம்னு ஒத்துக்குறோம் இல்லையா? அப்ப அவர் கேக்குறாரு, பரசிந்தனை செய்யறதுனால உங்களுக்கு என்ன லாபம், ஏன் பண்றீங்க, அதனால என்ன லாபம்னு கேக்குறாரு. क्योंकि हम क्या करते हैं, किसी के दोष देखते हैं और उसका वर्णन चिंतन करते हैं। अगर वर्णन चिंतन करेंगे, पर चिंतन करेंगे, हमारा टाइम वेस्ट हो जाएगा। நம்ம பரச்சிந்தனை மத்தவங்கள பத்தி சிந்தனை பண்றோம், இவங்க இப்படி பண்றாங்க அவங்க அப்படி பண்றாங்க நம்ம நினைக்கிறோம் பேசுறோம்னாவே நமக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டம் என்னன்னா நம்முடைய நேரம் வேஸ்ட் ஆகும். पर चिंतन करने से ज्ञान की बातें हमारे दिमाग में नहीं रहेगी। பரச்சிந்தனை செஞ்சனா ஞானத்தோட விஷயங்கள்லாம் நமக்கு போயிடும், மனசுல இருந்து புத்தியில இருந்து போயிடும். पर चिंतन करने से जिसे आकाश में थूकेंगे, थूका तो अपने ऊपर ही आता है। इसी तरह पर चिंतन करने से घाटा खुद का है, जिसका परिचिंतन करे उसका घाटा नहीं होगा। பரச்சிந்தனை நம்ம செய்யறோம்னா அதனால நஷ்டம் நமக்கு தான். இப்போ நீங்க ஆகாயத்தை பார்த்து துப்புனீங்கன்னு வச்சீங்க, அது எங்க வரும்? நம்ம முகத்துல தான் வந்து விழும். அது மாதிரி பரச்சிந்தனை செஞ்சோம்னா நஷ்டம் நமக்கு தான் வரும். और परिचिंतन जिसका करेंगे उसका द्वापर में आपको भगत बनना पड़ेगा। நீங்க பரச்சிந்தனை செஞ்சீங்கன்னா துவாபரகத்துல நீங்க பக்தனா வர வேண்டியதா இருக்கும். भक्ति तो छोड़े ना सभी ने। इसमें से मंदिर में जाकर के कीर्तन भजन कौन करता है? இதுல யாரெல்லாம் கோயிலுக்கு போய் பஜனை கீர்த்தனை எல்லாம் பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. भाई 1-2 जन करते हैं। हाँ, ये 4 लोग नए लोग हैं। हाँ, नहीं करते, बाकी कोई नहीं करता। अगर हम परिचिंतन करते हैं तो ये भी हम कीर्तन भजन कर रहे हैं। அப்ப பரச்சிந்தனை செய்யறோம் அப்படின்னா அது கூட வந்து என்ன அப்படின்னா பஜனை, பக்தியில பஜனை பாட்டெல்லாம் பாடுவாங்களே அந்த மாதிரி தான் அர்த்தம். அப்ப துவாபரயுகத்துல நம்ம பக்தனா ஆயிடுவோம்னு சொல்றாரு. भजन कीर्तन में क्या होते हैं, 2-4 जन इकट्ठे होकर के ये क्या कहते हैं, ये देवी तुम ये हो, ये देवता तुम ये हो। इसलिए इस पर चिंतन से बचना। அதனால நம்ம எப்படி பஜனை பண்றோம்னா 2-3 பேர் சேர்ந்து தான் வந்து பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பரச்சிந்தனை கூட ஒத்தாளா யாரும் பண்றது இல்ல, 2-3 பேர் சேர்ந்து பண்ற அப்ப பக்தனா ஆயிடுவோம்னு சொல்றாரு. और चिंतन करने वालों को प्रभु प्यार नहीं कर सकता। யாரு மற்றவங்கள பத்தி சிந்தனை செய்றாங்களோ அவங்க இறைவன் அன்பு காட்ட மாட்டார். अब किसी के घर में जाओ, उनके बच्चे भी बैठे, बाप भी बैठा है, बच्चों को कहेंगे बच्चे ठीक नहीं, तो नालायक है, ऐसा है वैसा है, और बाप को कहेंगे बहुत अच्छा, आप कितने अच्छे हैं। बाप कहेगा तुम यहाँ से पहले भाग जाओ, तुमने मेरे बच्चों को गिला नहीं किया, तुम मेरे बच्चे बोलते हैं। हर मम्मी पापा को अपने बच्चे प्यारे होते हैं, बच्चे लूले लंगड़े कैसे भी हो। இப்படி ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் குழந்தைங்களை பிடிக்கும். அவங்க ஊனமா இருந்தாலும் சரி, அவங்க உடல் நல்லா இருந்தாலும் சரி, நல்ல குழந்தையோ கெட்ட குழந்தையோ எல்லாருமே பிடிக்கும். இப்போ ஒரு அப்பா கிட்ட வந்துட்டு உங்க பையன் ரொம்ப மோசம் கெட்டவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பையன் எனக்கு பத்தி தெரியும், நீங்க அவனை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. इसी तरह हम सारा दिन कहते हैं वो बहन ऐसी है, वो भाई ऐसा है, वो ऐसा है, और सारा दिन परिचिंतन करेंगे। शाम को योग में बैठेंगे, मीठे बाबा, प्यारे बाबा, शांति के सागर, दया के सागर। बाबा कहेगा तुम यहाँ से तुमने बाबा कहेगा तुम मैं भूल गया, तुम मेरे को याद दिला रहे, तुम पहले यहाँ से भाग जाओ।
இப்ப நம்ம வந்து முழு நாளும் இவங்க இப்படி பண்றாங்க, அந்த பிரதர் அப்படி பண்றாங்க, அவங்க எதை செய்யறாங்க அப்படின்னு முழு நாளும் உட்கார்ந்து சிந்தனை பண்ணிட்டு சாயந்தரம் கிளாஸ் யோகாக்கு முன்னாடி யோகால வந்துட்டு ரொம்ப இனிமையான பாபா, அன்பான பாபா அப்படின்னு நீங்க வந்து பாபா கிட்ட வந்து சொன்னீங்கன்னா, என்ன என்னை பத்தி எனக்கு ஞாபகப்படுத்துறியா, இங்கிருந்து கிளம்பு நீ மோதும் அப்படின்னு சொல்லுவார். எப்படி ஒரு குழந்தைய பத்தி அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட குறை சொன்னா பிடிக்காதோ, அதே மாதிரி ஸ்ரீபாபாவுக்கும் தன்னுடைய குழந்தைங்களை பத்தி குறை சொன்னா பாபாவுக்கு பிடிக்காது, நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லுவாங்க. पर चिंतन करने वालों को परमात्मा प्यार नहीं कर सकता, दूसरे के दोष देखने वालों को परमात्मा प्यार नहीं करेगा. யார் வந்து மத்தவங்களை பத்தி சிந்தனை பண்றீங்கன்னா சிவாவுடைய அன்பு கிடைக்கவே கிடைக்காது, ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ரெண்டாவது, சிவாவுடைய அன்பு கிடைக்காது, முழு நாளும் மத்தவங்களை பத்தி சிந்தனை செஞ்சாலும் சரி அவருடைய உதவியும் கிடைக்காது, அவருடைய அன்பு கிடைக்காது. एक होता है कोयले का व्यापारी, दूसरा होता है हीरे के व्यापारी. कोयला का व्यापारी कहाँ रहता है? झोपड़ी में रहता है, हाथ भी काले मुंह भी काले, जिसको बेचे वो भी काला. ரெண்டு வியாபாரி இருக்காங்க. ஒன்னு வந்து நிலக்கரியை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி, இன்னொருத்தர் வியாபாரி வந்து வைரத்தை விற்கக்கூடிய வியாபாரி. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யாரு நிலக்கரி விற்கிறாங்களோ அவங்களுடைய கையெல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கையெல்லாமே கருப்பா தான் இருக்கும், அவங்களுடைய ஃபேஸும் கருப்பா தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். வைரம் விற்கிறவருடைய கை அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே இருக்காது. तो हीरे के व्यापारी कहाँ रहता है? महलों में रहता है, अच्छा रॉयल रहता है. इसी तरह अगर किसी के दोष देखेंगे तो दोष देखने वाला आगे नहीं बढ़ सकता, इसलिए हमें पर चिंतन से बचना. இப்போ வந்து வைர வியாபாரம் செய்யறவர் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப ராயலா ரொம்ப நல்லா இருப்பாங்க இல்லையா, அவர் வீடு கூட மாளிகையில் இருக்கும். இதே நிலக்கரி வியாபாரம் பண்றவர் அவருடைய வீடு எங்க இருக்கும், அவர் வந்து ஒரு குடிசையில் இருப்பார். पर चिंतन करने वाला वायुमंडल को खराब करता है. हमें तो अब ऐसा काम करना है जो देवी देवता धरती पर जल्दी आ जाए, इसलिए हमें वायुमंडल को बनाना है. लेकिन हम उसके बजाय पर चिंतन करके वायुमंडल को खराब करेंगे तो हम सर्विस करें या डिसर्विस करें. இப்போ நம்ம வந்து பாபா சொல்றாரு, நீங்க பரச்சிந்தனை செஞ்சீங்கன்னா நீங்க வாயுமண்டலத்தை நீங்க கெடுக்குறீங்க. இவங்க இப்படி அவங்க இப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வைப்ரேஷன் நம்ம கெடுக்கிறோம். அப்ப வைப்ரேஷனை கெடுக்கிறோம்னா நம்ம பாபா சேவை செய்யறோமா இல்ல பாபாவுடைய டிசர்வீஸ் பண்றோமான்னு கேக்குறாரு. ये समय पर चिंतन करने का नहीं है, दूसरों को देखने का नहीं है, इसलिए अपने आप को देखो. அதனால இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா மத்தவங்களை பார்க்குவதற்கான நேரம் கிடையாது, நம்மளை மாத்திக்கிறதுக்கான நேரம். அதனால உங்களை நீங்களே பாருங்க, மத்தவங்களை பார்க்காதீங்க, மத்தவங்களை பத்தி சிந்தனை செய்யாதீங்க. कई कहते हम करते नहीं, लेकिन कोई आकर के सुनाता है तो क्या करें? क्यों सुनाता है? हम कहते अच्छा और क्या हुआ, वो उठ के भी जा रहे हैं, बैठो ना चाय पानी पी के जाना, बताओ ना क्या हुआ. சில பேர் சொல்றாங்க, நான் வந்து அடுத்தவங்களை பத்தி சிந்தனையே நான் பண்றது இல்லை, ஆனா வந்து மத்தவங்க எங்கிட்ட வந்து சொல்றாங்களே அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்களா. ஏன் மத்தவங்க வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னா சும்மாலாம் அவங்க சொல்லல, ஏதாவது ஒரு விஷயம் மத்தவங்களை பத்தி நெகட்டிவ் பேசினாங்கன்னா உடனே நம்ம எப்படி கேட்போம், அப்படியா அப்புறம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னாவே அவங்களுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுக்குற மாதிரி. அப்ப என்ன சொல்லுவாங்க, பரச்சிந்தனை நம்ம பேசினா இவங்க கேக்குறாங்கன்னு நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. சும்மாலாம் யாரும் நம்ம சொல்றதை கேட்கறது இல்லை. अगर आपके घर में कोई कचरा ला करके डालता है तो क्या कहेंगे? आपका धन्यवाद, रोज आया करो, और जहाँ पूजा होती है वहां डाला करो, ऐसे बोलेंगे. कोई कचरा डालेगा उसको तो भगाएंगे. इसी तरह अगर कोई व्यर्थ बातें, किसी की निगेटिव बातें आपको सुनाता है, लेकिन हम क्या करते हैं, भगाने के बजाय और क्या हुआ, उठ के भी जा रहे, बैठो ना चाय पानी. एक बार अगर किसी की निगेटिव बातें सुनेंगे तो रोज आकर के आपको कोई ना कोई सुनाएगा. इसलिए आज से ये पक्की धारणा करो. इसलिए कभी कभी मुरलियों में बाबा को बार बार बोलना पड़ता है, बच्चे झलुमई नहीं करो, पर चिंतन नहीं करो. ये क्यों बोलता है? क्योंकि इससे हमारे जीवन में पुरुषार्थ में विघ्न पैदा होते हैं. இப்போ ஏன் வந்து பாபா பரச்சிந்தனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா, பரச்சிந்தனை யார் செய்யறாங்களோ மற்றவங்க வந்து நம்ம கேட்கறதுனால தான் அவங்க வந்து சொல்றாங்க. அதனால பரச்சிந்தனை செஞ்சீங்கன்னா நம்முடைய ஸ்திதி தான் நல்லா இருக்காது. அதனாலதான் பாபா டெய்லியுமே முரளியில சொல்றாரு, அடுத்தவங்களை பத்தி சிந்தனை செய்யாதீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு, யாராச்சும் உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து குப்பை கொட்டுறாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸுங்க, டெய்லி வந்து கொட்டுங்க, வாசல்ல வந்து கொட்ட வேண்டாம், ஏதோ பூஜை செய்யற இடம் இதுதான், இங்கேயே வந்து கொட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா? குப்பையை இப்ப யாராவது கொட்டுறாங்கன்னா சொல்ல மாட்டோம், ஏன்னா அது குப்பைன்னு தெரியும். அதே மாதிரிதான் யாராவது நெகட்டிவான விஷயங்கள் பேச வராங்கன்னா அதை முதல் நீங்க கேட்காதீங்க. अगर किसी की हम बुराई करना है तो पहले क्या करते हैं, इधर उधर देखेंगे कोई सुन तो नहीं ना, बाद में कान में धीरे से कोई अचानक आता है
एकदम सौ। इसका मतलब ये पाप कर्म हो रहे हैं हमारे। सुनाने वाला तो कर रहे हैं, लेकिन अच्छा 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 ना, वो भी उस पाप में अंदर भागी। யாராவது நம்ம பாவம் பண்றோம்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க நல்லது பேசுனீங்கன்னா யாராவது வந்தா நீங்க சைலண்ட் ஆக வேண்டாம். நம்ம பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசுறத கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஏதாவது கெட்டது பேசுறோம், மற்றவங்களை பத்தி குறை பேசுறோம்னா அப்படியே 4 பக்கம் பாக்குறோம், யாரும் உள்ளதானே, யாரும் கேட்கல தானே, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறோம். பேச ஆரம்பிக்கும் போது யாராவது நடுவில் வந்துட்டாங்கன்னா உடனே சைலண்ட் ஆயிரும். அவங்க ஏன் பேசுறாங்க, நம்ம ஓ அப்படியா அப்படின்னு நம்ம உட்காந்து தலையாட்டி கேட்கறதுனாலதான் அவங்க நம்மகிட்ட சொல்றாங்க. मुझे तो गुलजार दादी के साथ रहने का 8-10 साल मौका मिला। मैंने एक दादी की क्या विशेषता देखी, अगर दादी को कोई भी किसी की नेगेटिव बातें सुनाता था, दादी कभी भी अच्छा अच्छा कभी नहीं बोलती। कोई बेरहम बातें सुनाता है ऊपर चली जाएगी, हाँ भी नहीं करती ना, सुनाने वाला बोल बोल कर अपने आप निकल जाता था। நான் குல்சார் தாதி கூட நிறைய வருஷம் 10 years அவங்க சாத் ரேங்க. குல்சார் தாதி கூட டெல்லியில 10 வருஷம் வந்து பிரதர் குல்சார் தாதி கூட இருந்தாங்க. அப்ப தாதி வந்து எப்பயுமே யாருடைய நெகட்டிவான விஷயங்கள் கேட்கவே மாட்டாங்களாம். யாராவது அப்படியே சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க பரந்தாம போயிருவாங்க. எந்திரிச்சுல பரந்தாமத்துக்கு சொல்றவங்க சொல்லி டயர்டாயி அவங்களே போயிருவாங்க எந்திரிச்சு. தாதி நெகட்டிவான விஷயங்கள் கேட்கவே மாட்டாங்க. जिस कान में अमृत डाला उसमें अंदर झेर ना डालना। நம்முடைய காதுக்குள்ள பாபா டெய்லியுமே ஞான அமிர்தத்தை கொடுக்குறாரு. அதுக்கு பதிலா அந்த காதை நம்ம வந்து கெட்ட விஷயங்களை கேட்டு நம்முடைய காதை அழுக்காக்கிற கூடாது. हम क्या कहते हैं, हम बाबा के बन गए। ये शरीर किसका है, बाबा का है। तो बाबा का शरीर है, तो उसको क्या हम परचिंतन सुनने के लिए यूज कर सकते हैं, परचिंतन बोलने के लिए यूज कर सकते हैं, या अमानत में ख्यानत हो जाएगी। इसलिए मैंने उसको दान दिया है, अब मुझे इसको सेवा के लिए यूज करना है, अच्छाई के लिए यूज करना है, मुझे गलत कार्यों के लिए यूज नहीं करना है। ஏன்னா பாபா இந்த உடல் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பாபா நமக்கு கொடுத்திருக்கிறாரா, இது உங்க உடலா பாபா உடலா? எல்லாருடைய உடல் பாபாவுடையது. அப்ப பாபாவுடையதுன்னா நான் கெட்ட விஷயங்களை கேட்கறதோ பரச்சிந்தனை கேட்கறதுலயோ பேசுறதுலயோ இந்த உடலை நான் பயன்படுத்துறேன். அடுத்தவங்கிட்ட குறை சொல்றேன், இவங்க இப்படியா அவங்க இப்படின்னு குறை சொல்றேன், இல்ல நான் கேட்கறேன் அப்படின்னா பாபா கொடுத்த அழகு பொருளை சொந்த பொருளா நினைக்கிற தப்பா ரைட்டா? அது தப்பு இல்ல, பாவம்னு சொல்றாரு. इसलिए ये धारणा आजकल ब्राह्मणों में वर्तमान समय बहुत जरूरी है। இது வந்து இந்த தாரணை இந்த பிரசன்ட் டைம்ல பிராமண ஆத்மாக்கள் பிராமண வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். யாரை பத்தி யாரும் குறை சொல்றதோ குறை கேட்கவும் கூடாது, ரொம்ப मुख्यமான தாரணை. जैसे कोई फैक्ट्री से धुआं निकलता है तो गवर्नमेंट देखती है कि फैक्ट्री से बहुत धुआं निकल रहे हैं, वायुमंडल खराब होगा, इसलिए वो आकर के सील करते, बंद करते फैक्ट्री को, ताकि धुआं खराब निकल करके खराब लोगों को खराब न करें। இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்கு அப்படின்னா அந்த ஃபேக்டரியில நிறைய கழிவுகள் வருது, தண்ணியா வரலாம் இல்ல புகையா போகலாம். நிறைய புகையா தண்ணியா வந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க இந்த ஃபேக்டரியால மக்களுக்கு நிறைய நன்மை இருக்கோ இல்லையோ, நிறைய தீமை இருக்கு, அந்த ஃபேக்டரி அவங்க என்ன பண்றாங்க, சீலே வச்சிடறாங்க. इसी तरह अगर हम भी ये पर चिंतन करते रहेंगे, निगेटिव सोचते रहेंगे, तो बाबा देखेगा ये तमिलनाडु की कौन सी फैक्ट्री से धुआं निकल रहा है, उसके फैक्ट्री का ताला ही बंद कर देगा। मुश्किल से हमारा ताला खोला हुआ है, हम मंदिर में जाते थे क्या बोलते थे, भगवान मेरे बुद्धि का ताला खोलो, भगवान ताला खोलो। तो 63 जन्मों से चिल्ला रहे थे, तो बाबा ने ताला खोला, और जिसका ताला खोला है उसको परमधाम दिखता है, बाबा दिखता है, योग लगता है। अब धीरे धीरे परिचिंतन करेंगे तो बाबा उस फैक्ट्री का ताला बंद कर देगा। இப்படி கவர்மெண்ட் வந்து அந்த ஃபேக்டரியில இருந்து கழிவுகள் நிறைய வருது அப்படின்னா ஃபேக்டரி மூடிடுற மாதிரி சிவபாபா மேல இருந்து பாப்பாராம், எந்த ஃபேக்டரி தமிழ்நாட்டுல எந்த ஃபேக்டரி இருந்து நிறைய நெகட்டிவ் கழிவு வருது அப்படின்னு பாப்பாராம். கழிவு வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணிடுவாராம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம புத்திக்கிற பூட்டை அவர் திறந்திருக்காரு. கோயில்ல போய் கடவுளே நம்ம புத்திக்கிற பூட்டை திறங்கன்னு சொல்லியிருக்கோம், அவர் கஷ்டப்பட்டு திறந்திருக்காரு. நீங்க இப்படி பரிச்சிந்தனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிடுவார், நம்முடைய புத்திகிற பூட்டை பூட்டிடுவார். कई आज ज्ञान में चलते क्या बोलते, हम पहले जब योग लगाते थे बड़ा हमें अनुभव होता था, कुछ दिखता था, लेकिन अब कुछ नजर ही नहीं आता। इसीलिए क्यों उनके फैक्ट्री को ताला लगा हुआ है, इसीलिए उनको ना कुछ परमधाम दिखता है ना परमात्मा दिखता है। इसीलिए मेरे साथ भी ऐसा ना हो जाए, इसीलिए मुझे ये पर चिंतन की से बचना है। சில பேர் சொல்றாங்க ஞானத்துக்கு வந்த புதுசுல எனக்கு ரொம்ப நல்ல அனுபவம் எல்லாம் கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது, இப்ப என்னன்னே தெரியல, பாபா அன்பு காட்டுற மாதிரியே தெரியல, உதவி கிடைக்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்றோம். பரந்தாமமும் தெரிய மாட்டேங்குது,
பரந்தாமம் தெரியாதான், பரசிந்தனை பண்ண பரந்தாமம் தெரியாது, பாபா தெரியாது. அப்படி யாருக்கு பாபா குழந்தையாயிட்டு இப்ப தெரியல, முன்னாடி நல்லா இருந்தா இப்ப இல்ல அப்படின்னா அப்ப நம்முடைய ஃபேக்டரி என்ன ஆயிடுச்சு, சீல் வச்சாச்சு. அதனால சீல் வச்சவங்களுக்கு பரந்தாமமும் தெரியாது, பரமாத்மாவும் தெரியாது. அப்புறம் எங்க அவருடைய அன்பு உதவி அனுபவம் பண்றது? और कोयला और हीरा अलग फैक्ट्री नहीं होती, अलग खानी नहीं होती, एक ही खाने में रहता है। कोयले के खाने में हीरे होते हैं। आज जिस व्यक्ति के हम दुर्गुण देख रहे हैं उसके अंदर कुछ अच्छाई भी तो छिपे हैं, इसलिए हमें हर एक का गुण देखना। बाबा कहते बच्चे होली हंस बनो। होली हंस अर्थात हंस क्या करता है, मोती चुगता है, कंकड़ नहीं चुगता। और इसलिए स्कूल कॉलेज में दिखाते सरस्वती क्या किया है, हंस के ऊपर बैठी है, अर्थात ये ज्ञान की बातें उनके दिमाग में बैठते हैं जो सारा दिन सभी के होली हंस बन करके गुण देखता है। तब ज्ञान मुरली सारे, और जिसके बुद्धि में मुरली ज्ञान है वो खुशी में रहेगा, परमात्मा याद आएगा, उसके जीवन में शांति सुख होगा। இப்போ நம்ம பரசிந்தனை செஞ்சோம்னா நமக்கு பரமாத்மாவோ பரந்தாமோ எதுவுமே தெரியாது. அப்புறம் நம்முடைய புத்திங்கிற பூட்டை அவர் பூட்டிட்டாருன்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி நம்முடைய பூட்டை பூட்டாம இருக்கணும் அப்படின்னா புத்திங்கிற பூட்டை நீங்க பரசிந்தனை செய்யாதீங்க. எப்படி வந்து வைரமும் நிலக்கரியும் ஒரே இடத்துல இருந்து தான் இருக்கு, இந்த நிலக்கரிக்குள்ளதான் வைரம் ஒழிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி பாபா நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஏதோ ஒரு குணம் இருக்கிறத அதை பார்த்துதான் என்ன பண்ணிருக்கிறாரு, பாபா குழந்தைய நம்மளைய செலக்ட் பண்ணிருக்கிறாரு. நீங்க அதை பாருங்க, அதை பார்த்தீங்க அப்படின்னா பரசிந்தனையே இருக்காது, விசேஷத்தை மற்றவங்களுடைய விசேஷத்தன்மையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி ரொம்ப நல்லா இருக்கும், யோகாவும் நல்லா வரும், உங்க பிராமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். कई क्या करेंगे, पीछे से किसी की बुराई करेंगे, फलानी ऐसी है, वो ऐसा है, वो अचानक आई क्या कहेंगे, ओम शांति, हमें हम आपको याद कर रहे थे, मुख में राम बगल में छुरी। இப்ப யாராவது யாரை பத்தியாவது குறை பேசிட்டே இருக்கிறோம்னா கரெக்டா அந்த டைம் தான் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்க நேரம் வந்துட்டாங்க, ஓம் சாந்தி இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், என்ன பேசுறாங்க வாயில வந்து ராம், அதாவது என்ன சொல்றது, சும்மா நுனி நாட்டுல நல்லது சொல்றது, உள்ளுக்குள்ள அவங்கள வச்சு விஷம் இருக்கு. அப்புறம் என்ன சொல்றது, உங்களதான் இப்பதான் நினைச்சோம் அப்படின்னு சொல்றது. चाहे अज्ञानी हो चाहे ज्ञानी हो, हमें हर एक का अच्छा ही देखना है। ये जो और खास तो बीके जो बने, बीके कौन है, जिनको परमात्मा ने चुना हुआ है, और परमात्मा ने उनका वर्तमान, उसका शरीर, उसका रंग रूप नहीं देखा, वो भविष्य में क्या बनने वाले वो देखा है। इसलिए हमें हर एक का भविष्य स्वरूप देख करके, जैसे एक राजा दूसरे राजा को रिकॉर्ड देता है, इसी तरह हमें एक दूसरे को, क्योंकि परिचिंतन क्या करता है, आपस में संगठन को तोड़ देता है। அதனால அது பிகேவோ அந்த மீன்ஸ் ஞானியோ அஞ்ஞானியோ, பாபா குழந்தையோ குழந்தையோ யாருடைய பரசிந்தனையுமே நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா பாபா வந்து ஒவ்வொருத்தருடைய குணங்களை தான் பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு, என்னன்னா எப்படி வந்து அன்னப்பறவை வந்து நல்லதை தான் எடுத்துக்கும், கல் எடுத்துக்காது, ரத்தினம் தான் எடுக்கும். அதனாலதான் சரஸ்வதி தேவியை அன்னப்பறவை மேல உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நம்ம யாருடைய புத்தியில ஞானம் இருக்கும், பாபாவுடைய ஞானமோ பாபாவுடைய நினைவோ யாருக்கு இருக்கும் அப்படின்னா, யாருடைய புத்தி தூய்மையா இருக்கும், நல்லதை மட்டும் ரத்தினங்களை மட்டும் எடுத்துக்கிறதோ அவங்களுடைய புத்தி தான் தூய்மையா இருக்கும். அதனால ஞானி அஞ்ஞானி யாரா இருந்தாலும் பாபா குழந்தையோ இல்லையோ எல்லாருடைய குணங்களை மட்டும் பாருங்க. तो वर्तमान का समय ये पुरुषार्थ है। அப்ப பாபா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிகழ்காலத்தை பாக்குறது இல்லை, இந்த உடலையோ நம்முடைய நிறத்தையோ எந்த ஊரு எந்த ஜாதி இதெல்லாம் பாபா பாக்குறது இல்லை. நம்மகிட்ட இருக்கக்கூடிய குணத்தை தான் பார்த்தாரு, எதிர்காலத்தை பார்த்தாரு. இந்த குழந்தை வந்து தேவதையா ஆக போகுதுன்னு பார்த்தாரு. அதே மாதிரி நீங்க எதிர்காலத்தை பாருங்க. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பிரதர் சொல்றாரு. ஒரு பிகே பார்க்கும்போது ராஜா எப்படி இன்னொரு ராஜாக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு, அதே ஈக்குவல் இல்ல, அவர் இடத்துல அவர் ராஜா, இவர் இடத்துல இவர் ராஜா, ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் மற்றவங்களுக்கு இவங்க ராஜா ஆத்துவா அப்படின்னு நினைச்சு மரியாதை கொடுங்க. इसलिए हमारे अंदर ये संस्कार, बाबा ने अभी कुछ दिन पहले मुरली चलाई, पूरी मुरली थी संडे की, मुझे लगता है 4-5 महीना हुआ होगा। बाबा ने उसमें एक हेडिंग में बताया, बच्चे पर चिंतन, पर दर्शन, पर मत से मुक्त परोपकारी बनो। பாபா வந்து 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அவேக்த முரளியில, சண்டே முரளியில பாபா சொன்னாரு, ஹெட்டிங்கே என்னன்னா பர சிந்தனை, மற்றவங்களை பற்றி சிந்தனை பண்ணாதீங்க, பிறருடைய வழிபடி நடக்காதீங்க, மற்றவங்களை வந்து பார்க்காதீங்க, இதுல இருந்து விடுபட்டு இருங்கன்னு பாபா அவேக்த முரளியில சொன்னாரு. आज हम दूसरे के ऊपर उपकार क्यों नहीं करते, क्योंकि जो पर चिंतन करता है, पर दर्शन करता है, पर मत प्रमाण चलता है, वो ये परोपकारी कर नहीं सकता।
उसकी बुद्धि को ताला लगा हुआ है, वो दूसरे का ताला कैसे खोलेगा? इसलिए अगर मुझे परोपकारी बनना है तो ये 3 पर को काटो और 1 पर को लगाओ। पर चिंतन, पर दर्शन, पर मन से मुक्त हो। இப்போ பாபா அந்த முரளியில சொன்னாரு, பர சிந்தனை, மற்றவங்களை பத்தி சிந்தனை பண்றது, மற்றவங்களுடைய வழிபடி நடக்கிறது, மற்றவங்களை பார்க்கறது, இதெல்லாம் விட்டாதான் பர உபகாரி ஆக முடியும், மற்றவங்களுக்கு நன்மை செய்ய முடியும். யாரு மற்றவங்களை பத்தி சிந்தனை செஞ்சுட்டு இருக்காங்க இல்ல மற்றவங்களுடைய வழிபடி நடக்கிறாங்க, அவங்க ஒரு பொழுதும் பிற ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அதனால 3 பர விட்டுருங்க. 3 பரனா பிறரை பற்றி சிந்தனை செய்யறது, மற்றவங்களை பார்க்கறது, மற்றவங்க வழிபடி நடக்கிறது, அதை விட்டுட்டு ஒரு பரனா பர உபகாரி, மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதுல பண்ணுங்க. யார் கீழே உட்கார முடியுமோ கொஞ்சம் கீழே வந்துருங்களேம்மா. இங்க இருந்து எனக்கு பயங்கர சிந்தனை ஓடிட்டு இருக்கா. யார் கீழே வர முடியுமோ வந்துருங்க. பின்னாடி வரவங்களுக்கு இடம் கொடுத்துரு. जो नीचे बैठ सकते हैं तो आगे बैठ सकते बैठலாம். அப்புறம் யாருமே கண்களை மூட வேண்டாம். எவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருக்காரு. கதையா சொல்றாங்க, கண்ணை திறந்து கேட்கலாம். இல்ல யார் உட்கார முடியுமா கீழே உட்காந்துக்கலாம். அதாச்சும் நீங்க 2 பேரும் சேர் அங்க எடுத்துட்டு போறீங்க. கீழே உட்கார முடியும்னா கீழே உட்காந்துருங்க. பிரதர்ஸ் கூட யார் கீழே உட்கார முடியுமா வரலாம். இதுல என்னங்க பிரஸ்டீஜ், நம்ம வீடு தானங்க. காலி சேர் இல்லாம பக்கத்துல உட்காருங்களே. பிரதர் அப்படியே தள்ளி உட்காருங்க. கொஞ்சம் சீக்கிரமா பிரதர் செந்தில் போய் கடகடன்னு உட்காருங்க. பிரதர் நீங்க இப்படியே முன்னாடி வாங்க. பிரதர் வாங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வரலாமே. இந்த காலி சேர்ல உட்காருங்க. கொஞ்சம் வேகமா வாங்கப்பா. வாங்க சுரேஷ் பிரதர் வாங்க. இங்க வாங்க, முன்னாடி 3 சேர் காலியா இருக்கு. நல்ல கவனமா கேட்கலாம். கண்களை மூட வேண்டாம் யாரும். அப்படியே வந்துருங்களே இந்த 2 சேருக்கு. பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு வாங்கப்பா, டைம் ஆகுது. தள்ளி உட்காருங்க பிரதர். அப்படியே சேர் காலி விடாம உட்காருங்க. गिरीश भाई பக்கத்துல உட்காருங்க. சேவியர் பிரதர் வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க சேர். आप लोगों ने 84 जन्म की सीढ़ी देखी है ध्यान से? चित्र है यहाँ 84 जन्मों की सीढ़ी। तो 84 जन्मों की सीढ़ी को उतारने के लिए कितना टाइम लगा था? 5000 साल। और उसी को वापिस हमें चढ़ना है। कितना समय है? 1 जन्म, 100 साल। और 100 साल तो सबको नहीं मिला, केवल किसी को 50 साल। आप समझो कोई नया ज्ञान में आया, किसी को 10 साल, क्योंकि आगे कितना समय मिलने वाला कोई भरोसा नहीं। थोड़ा योग लगाया, एक आधी स्टेप ऊपर चढ़ गए, थोड़ा अमृत वाला की सीढ़ी चढ़ गए। लेकिन किसी का परिचिंतन क्या, जितनी सीढ़ी चढ़ी थी उतना नीचे। यही करते रहेंगे, चढ़ते रहेंगे, उतरते रहेंगे, चढ़ते रहेंगे, तो उस समय संगम में खत्म हो जाएगा। तो बीच में कई युगों में आएंगे ऊपर तक। अब मुझे कोई ऐसा काम नहीं करना जो मैं सीढ़ी नीचे उतर जाऊं। நீங்க 84 பிறவிகளோட இந்த சக்கரத்தை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பார்த்திருக்கிறோம் இல்லையா? எப்பயாவது அதை பத்தி நீங்க யோசனை பண்ணீங்களா? நம்ம அப்படியே கீழே வந்துட்டோம். எங்க ஏணிப்படியில இறங்கி லாஸ்ட் படிக்கட்டுல இருக்கோம். இப்போ யோகா பண்ணீங்க, ஒரு ஸ்டெப் ஏறினீங்க. அமிர்தல பண்ணீங்க, இன்னி ஒரு ஸ்டெப் ஏறினீங்க. நல்ல முயற்சி பண்ணீங்க, இன்னி ஒரு ஸ்டெப் அப்படியே முன்னாடி போயிடலாம். இதை விட்டுட்டு மற்றவங்களை பத்தி சிந்தனை பண்ணியோ குறை சொல்லி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு தவறான காரியங்கள் செய்யறோமோ, எவ்வளவு ஏறினமோ அவ்வளவு என்ன ஆயிடுவோம், இறங்கிட்டே வந்துருவோம். அதுக்குள்ள சங்கமிகம் மொத்தமே 100 வருஷம் தான். 5000 வருஷத்துல இந்த 100 வருஷம் கூட நம்ம எல்லாருக்கும் 100 வருஷம் கிடைக்கிறது இல்ல. அப்போ நம்ம இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான். இப்ப பாதியில அதுக்குள்ள சங்கமிகம் முடிஞ்சு போச்சு, இல்ல நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னா எவ்வளவு ஸ்டெப் ஏறி இருக்கிறோமோ அவ்வளவுதான், மேல வர முடியாதுங்கிறாரு. எங்க சத்தியத்துக்கு நடுவுலயே நம்ம மாட்டிக்குவோங்கிறாரு. कई कहते ये मेरा सुनता ही नहीं है ना, इसलिए मेरे को पंचचिंतन करना पड़ता है। जैसे नाटक होता है, नाटक में क्या होता है, हर एक्टर को स्क्रिप्ट मिलता है, लिखत, और वो लिखत बार बार क्या करते हैं, पक्का करके बोलते रहते हैं। समझे किसी की स्क्रिप्ट आई किसी को गाली देने का, और वो कहेंगे जिसको गाली मिल रहा है वो कहेंगे ये नहीं, वो कहेंगे मैं क्या करूं, मुझे यही लिखत मिला है। इसी तरह आज कोई गाली भी देता है तो क्या कहो, अच्छा इन्होंने कितना अच्छा पार्ट बजाया, मजा आ गई। இப்படியே ஒரு पति की स्क्रिप्ट अलग आई, बच्ची की स्क्रिप्ट अलग आई, सबके अपने अपना पार्ट आई। तो पार्ट पता है तो परिचिंतन करके फायदा क्या? இப்போ நம்ம நிறைய டைம் என்ன சொல்றோம்னா, நான் ஏன் பரசிந்தனை செய்யறேன்னா என் குழந்தை என் பேச்சே கேட்க மாட்டாங்குதே, கேட்டா நான் சிந்தனை பண்ண மாட்டேனே, கேட்காதனால தானே அந்த குழந்தைய பத்தி நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்.
அதுக்கு பிரதர் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, டிராமா இருக்குன்னா ஒரு டிராமால ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க, கதை வசனம். அப்ப அந்த அவர் என்ன பண்ணுவாரு, ஒருத்தருக்கு நல்லா பேசுறவா இருந்துச்சுன்னா அவர் நல்லா பேசுவாரு, இன்னொருத்தர் வந்து உட்காந்து அவருக்கு திட்டுற மாதிரி ஒரு ரோல் இருக்குன்னு வச்சுங்க. என்னங்க நீ திட்டுறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஸ்கிரிப்ட் என்ன எழுதி கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரிதான் எழுதி கொடுத்துருக்குறாங்க, அதனால நான் அப்படி சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யாராவது ஏதாவது காரியங்கள் செய்யறாங்க இல்ல தவறான காரியங்கள் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த வசனத்தை ஸ்கிரிப்ட அந்த ஆத்மா என்ன பண்ணிருச்சு, ரொம்ப நல்லா பிளே பண்ணாங்க அப்படின்னு நீங்க நினைங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரும், அவங்கள பார்த்து நீங்க என்ன ஆக மாட்டீங்க, இரிட்டேஷன்ல வர மாட்டீங்க. क्योंकि आज हमारे परिचिंतन से संकल्प वेस्ट गए, बोल वेस्ट गए, वही मंडल खराब हुआ। और संगम युग इसके लिए नहीं है, संगम युग अपनी स्थिति बनाने के लिए। சங்கமேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க இப்படி பண்றாங்க அவங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம ஸ்திதியை கெடுக்கிறதுக்கான இல்ல, சங்கமேகம்னாவே நம்முடைய ஸ்திதியை உருவாக்குவதற்கான நேரம். क्योंकि अब हमारा गिनती के श्वास है, उस श्वास को परिचिंतन करके, मोबाइल देख करके, किसी के बातों को देख करके वेस्ट ना करो। ஏன்னா இப்ப நம்முடைய நேரம் எப்படி இருக்குன்னா, நல்லா கேளுங்க, நம்முடைய நேரம் எப்படி இருக்குன்னா நம்முடைய சுவாசத்தை நம்ம எண்ணணுமா, என்ற அளவுக்கு தான் டைம் இருக்கான், கொஞ்சம் தான் டைம் இருக்கு. இந்த டைம்ல மத்தவங்கள பத்தி பேசியோ இல்ல மொபைல பார்த்தோ டைம், போன் கூட நிறைய பார்த்து டைம் வேஸ்ட் ஆகுது இல்ல, இப்படி பண்ண எப்படின்னு கேக்குறாரு. एक यात्री था, यात्रा करने के लिए जा रहा था, यात्रा करते करते उसकी यात्रा जंगल में, शुरू में तो आनंद आया, फिर बाद में उसकी यात्रा जंगल से शुरू होगी तो उसको डर लगता है कहीं शेर ना आ जाए, चीता ना आ जाए, डरते हुए जा रहा था। ஒரு ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டொலியா பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாரு. போகும்போது ஸ்டார்டிங்ல ரொம்ப சந்தோஷமா அவர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. பாதியில அவருக்கு ஒரே பயம் வந்துருச்சு, ஐயோ சிறுத்தை வரப்போதோ சிங்கம் வருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே அவர் போயிட்டு இருந்தாரு. तो जब चल रहा था अचानक उसके पीछे एक शेर लगा, तो पीछे मुड़ के देखा शेर, तो शेर से बचने के लिए दौड़ता है, पीछे मुड़ कर फिर दौड़ता है, तो अचानक वो यात्री पीछे मुड़ के दौड़ रहा था, कुएं में गिर गया। एक बड़ा सा कुआं था, उसको कोई दीवार नहीं थी, दिखाई नहीं पड़ा, वो सीधा कुएं के अंदर गिर गया। அவர் வந்து ஐயோ சிங்கம் வருமோ சிறுத்தை வருமோன்னு சொல்லி பயந்துட்டே டிராவல் பண்ணிட்டு இருந்தாராம். அத பயம் வந்தோடனே திரும்பி பாக்குறாரு, ஏதாவது பின்னாடி இது வருமானு. கரெக்டா ஒரு சிங்கம் அவரை பார்த்து வந்துட்டே இருக்கு, அதை பார்த்து பயந்து ஓடிட்டே இருக்கிறாரு. பின்னாடி திரும்பி பாக்குறாரு, சிங்கம் வந்துட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்கிறாரு. அங்க ஒரு குளம் இருந்துச்சு, அந்த குளத்துல செவரெல்லாம் கட்டி வைக்கல, அவர் அதுல வந்து தண்ணியில விழுந்துட்டாரு. कुएं में नीचे भी नहीं गिरा, बीच में बेल का पत्ती में वो लटक गया। அவர் ஃபுல்லா தண்ணிக்குள்ள விழல, நடுவுலயே மாட்டிட்டாரு. तो उसको अच्छा लगा कि अच्छे में गिरने से क्या हो गया, शेर से बच गया। उसको लगा शेर तो भागा होगा, जैसे ऊपर उसने देखा शेर ऊपर से नीचे देख रहा था। அவர் வந்து அப்பாடா எப்படியோ சிங்கத்துல இருந்து நம்ம தப்பிச்சு கிணத்துக்குள்ளேயே உலகல பாதியில தான் மாட்டிட்டு இருக்கோம், தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு நான் பார்த்துட்டு இருந்தாரா. அப்படியே மேல பார்த்தாரா, மேல அப்படியே சிங்கம் அவரை பார்த்துட்டு இருக்கா, கீழே இருக்கிற மேல சிங்கம் போல. यात्री क्या करता है, नीचे से ऊपर देखता है, कहता मैं ऊपर आऊंगा नहीं तो मेरे को क्या खाएगा। அப்போ அவர் வந்து நினைச்சிட்டு இருக்கா, சிங்கம் மேல வந்து நீங்க எப்படியோ மேல வரதானே போற, அப்படியே கீழே குடியில போக முடியாது, அவர் மேல வரதானே போறேன், எப்படியோ உட சாப்பிடதான் போறேன்னு அது நினைச்சிட்டு இருக்கு. इतने में उसने नीचे देखा पानी वगैरह कितना है कुएं में। जैसा पानी देखने के लिए गया, नीचे से एक बड़ा सा अजगर ऊपर आ रहा था, क्योंकि आवाज आने से उसको लगा मेरे लिए कोई शिकार आई। अगर वो यात्री अजगर से बचने के लिए ऊपर भागता, ऊपर शेर है। அவர் கீழே வந்து அப்படியே பாக்குறாரு, அப்பாடா சரி கீழேயாவது போலாமா, மேலதான் சிங்கம் இருக்கேன்னு சொல்லி கீழே எட்டி பாக்குறாரு. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுல, சத்தம் கேட்டோம்னா அந்த கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய குளம், அது கிணத்துல இருக்கக்கூடிய முதல்ல வந்து என்னமோ யாரோ வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே பாக்குதான் மேல, மேல போனா சிங்கம், கீழே போனா முதல்ல. इतने में उसकी नजर गई जिस बेलपत्ती पर वो लटका था, उसको दो चूहे काट रहे थे, एक बाजू में सफेद चूहा, दूसरे बाजू में काला चूहा। अगर वो दोनों बेलपत्ती कटती तो सीधा ही नीचे गिरता अजगर के मुंह में। अगर बेलपत्ती कटने से पहले ऊपर भागता, ऊपर शेर है, नीचे जाता अजगर है, बैठा रहता तो भी गिरने वाला, मतलब कोई भी हालत में वो यात्री जिंदा रहने वाला नहीं था। அப்போ மேல பார்த்தா சிங்கம் இருக்கு, கீழே பார்த்தா வந்து முதல்ல இருக்கு. அவர் வந்து ஒரு மரத்தினுடைய கிளை, அந்த வேர்ல தான் அவர் வந்து தொங்கிட்டு இருக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய ஒரு எலி அதை கடிச்சிட்டு இருக்கு, அந்த வேற ஒரு பாவம் மனசுக்கு கொடுமையா மேல இன்னொரு எலி கடிச்சிட்டு இருக்கு பெருச்சாலி. எப்படியோ அவர் கடிச்சு பிடிச்சுன்னா கீழே விழுந்தா முதலைக்கு, மேல போனா சிங்கத்துக்கு, எப்படியும் ஒரு தப்பிக்கிற மாதிரி ஒரு வழியே இல்லை எப்படி பார்த்தாலும்.
तो उस यात्रा का फर्ज था जितने भी उसके श्वास बचे हैं भगवान को याद करके सफल बनाए। लेकिन उसके वजह वो क्या करता है, ऊपर से गिरने से, वहां मधुमक्खियां थी वो उड़ के गई थी, उसका शहद नीचे टपक रहा था, वो लेकर के चाट करके खाने में मस्त हो गई। அப்போ அவருக்கு வந்து அவர்கிட்ட கவுண்டிங் பண்ற டைம் தான் இருந்துச்சு. அதுல வந்து ஒரு தேன் கூடுல இருந்து தேன் வருது. அந்த தேனை உட்காந்து அவ்வளவு நேரம் நான் கொஞ்ச நேரம் எப்படியோ நான் சாகதான் போறேன், அந்த சாகர வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், கடவுள் உட்காந்து நினைக்கலாம்னு இருந்தாரு. அந்த டைம் பார்த்தா ஒரு தேன் கூடுல இருந்து தேன் வந்துச்சு, அதை உட்காந்து நக்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. उसका फर्ज था जितनी श्वास रहे उस भगवान को याद करके सफल बने, लेकिन उसके वजह वो शेर चाट रहे हैं। ஆனா அவர் எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் அவர் என்ன பண்ணலாம், எப்படியோ மரணம் வந்து வரதான் போகுது, அது வரைக்கும் ஒரு கடவுளை நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? कहानी किसी और की नहीं, हमारी अपनी कहानी है। இந்த கதை வந்து யாரோ ஒரு மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா? எந்த மனுஷனும் இல்ல, அது நீங்க தான். हम ऊपर से परम धाम से यात्रा करने के लिए धरती पर आए थे। सतयुग त्रेता में हमारी यात्रा बहुत अच्छी गई, सुखदाई गई, द्वापर में भी, और अब कलयुग में सभी यात्रियों के पीछे ये विनाश रूपी शेर लगा हुआ है, उससे कोई भी यात्री बचने वाला नहीं है। இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தருடைய கதைன்னு சொல்ல, சத்திய திரேத்தியத்துல எப்படி அந்த மனுஷன் டிராவல் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு, அவரு சத்திய திரேத்தியத்துல ரொம்ப சுகமயமா இருந்தோம், துவாபரயுகத்துல கூட கொஞ்சம் தான் கஷ்டம். இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பின்னாடி உலக அழிவு அப்படிங்கிற சிங்கம் நம்ம பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு தான் இருக்கு, எல்லாரும் பின்னாடி வந்துட்டு தான் இருக்கு। कई देशों ने क्या किया है, समुद्र के नीचे बड़े बड़े कांच के कमरे बनाकर रखे हैं ताकि विनाश होगा तो अंदर से बच जाए। कईयों ने तो चंद्रमा पर क्या किया है, प्लॉट लेकर के वहां रहेंगे। बाबा कहते हैं मैं कालों का काल महाकाल हूं, मैं सभी प्राणियों को पकड़ करके लेके जाऊं, मेरे से कोई भी जिंदा रहने वाला नहीं, चाहे वो चंद्रमा पर छिप जाए, धरती के अंदर छिप जाए, कहीं सभी तरफ से मैं लेके जाऊंगा, क्योंकि ऐसे वायु फैलेंगे कोई भी व्यक्ति जिंदा नहीं रह सकता। इसलिए आप श्वास हमारे कैसे हैं, गिनती के, लेकिन हम क्या करते हैं, टीवी देखने में, पर चिंतन करने में आज उसको वेस्ट कर रहे हैं। इसीलिए बाबा कहते बच्चे ये पर चिंतन पर दर्शन, जो गलत जिसे टाइम वेस्ट हो जाता है वो चीजों से बचे रहो। அதனால இப்போ எப்படி வந்து நம்முடைய சுவாசம் வந்து கவுண்ட் பண்ற அளவுக்கு தான் நமக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம டிவி பார்த்தோ பரசிந்தனை பண்ணியோ நம்முடைய நேரத்தை நம்ம விரயம் பண்ணக்கூடாது, ஏன்னா வினாசம் எல்லாரும் நோக்கியுமே வந்துட்டு தான் இருக்கு, கவுண்ட் பண்ற டைம்ல தான் நம்ம இருக்கோம்। इसलिए अब हमारा गिनती के श्वास है, ऊपर से शेर मतलब बॉम्ब्स जिस सृष्टि पर लटके हैं उसको दो चूहे काट रहे हैं। कौन से? सफेद चूहा दिन रात है, काला चूहा। हम कहते हम इतना साल बड़े हो गए, बड़े नहीं, हम इतना दिन हमारे कम हो गए, हम मौत के नजदीक आ जाए। रोज आपके दिन कम होते जा रहे हैं, रोज मौत के नजदीक जा रहे हैं, हम लोग बड़े नहीं हो रहे। நம்ம வந்து நமக்கு வயசாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், பெரியவங்களாயிட்டே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம், அப்படிலாம் கிடையாது। ஒரு நாளும் நம்முடைய ஆயுட்காலத்துல என்ன ஆயிட்டே போயிட்டு இருக்கு, ஒரு நாள் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு। நம்முடைய சுவாசத்தை கவுண்ட் பண்ணும்। 1 மினிட் வெயிட், அகல காலத்தோட பத்தாங்க। முன்னாடி அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய சொல்லியிருந்தாரு। இப்போ முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம வந்து நேரம் நமக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கு, கவுண்ட் பண்ற டைம்ல தான்। இந்த டைம் நம்ம எவ்வளோ முடியுமோ நம்மளுடைய முயற்சிகள் நல்லா பண்ணிக்கணும்। வினாசம் வந்து ஒரு சிலர் நினைக்கிறாங்க, உலக அழிவுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா கடலுக்கு அடியில நல்ல சுரங்க மாதிரி போட்டு நல்ல பில்டிங் எல்லாம் வச்சு அங்க போய் நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களா? சில பேர் நினைக்கிறாங்களா மேல வந்து நம்ம பிளாட் சந்திர மண்டலத்துல போய் நம்ம பிளாட் வாங்கி அங்க போய் தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களா? ஆனா பாபா சொல்றாரு, நான் காலனுக்கெல்லாம் மகா காலனா இருக்கேன், எந்த உயிரினத்தையும் மனிதனம்ல எந்த உயிரினத்தையும் நான் விட்டுட்டு போறதில்ல, எல்லாரையுமே நான் அழைச்சிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்। அதனால நம்மளுடைய நேரத்தை டிவி பார்த்தோ பரசிந்தனை பண்ணியோ वेस्ट करना கூடாது। इसलिए अब हमें ये पर चिंतन, किसी को देखना, किसी को बातों को करके भावना को खराब करना, ये हमें नहीं करना है। இப்போ இந்த டைம்ல நம்ம மத்தவங்கள பத்தி சொல்லியோ மத்தவங்கள பத்தி பேசியோ, ரொம்ப முக்கியமானது யார பத்தியாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தரை பத்தி நம்ம குறை சொல்றோம்னா அவங்க மேல இருக்கக்கூடிய பாவனை இவங்களுக்கு என்ன, யார்கிட்ட நம்ம சொன்னோமோ அவங்களுக்கு குறைஞ்சிடும்। இதெல்லாம் பெரிய பாவம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யாதீங்க, ஒருத்தருடைய பாவனையே கெடுக்காதீங்க। कभी आप अपना क्या करो, 365 दिन को क्या करो, लिखो, और रोज एक दिन को क्या करो, एक डेट आज मेरी गई, आज मैं नजदीक विनाश के और नजदीक आया,
तो आज मैंने कैसा पुरुषार्थ किया, क्या वो पुरुषार्थ का मेरा मजेदार था या मैंने युद्ध में किया, चेक करो। நீங்க ஒரு டைம் நீங்க முடிஞ்சா 365 நாளோ இல்ல ஒரு மாசமா எவ்வளவோ நீங்க எழுதுங்க. எழுதி வச்சுட்டு டெய்லியுமே பாருங்க, இன்னைக்கு என்னுடைய முயற்சி நல்லா இருந்துச்சு, நல்லா யோகா பண்ணி முயற்சி நான் நல்லா பண்ணனா, இன்னைக்கு எனக்கு முன்னேற்றம் இருந்ததா இல்லையான்னு சொல்லி பாருங்க. अब ब्राह्मण बनने के बाद, ज्ञान बनने के बाद अब हमें कोई भी प्रकार के विकर्म नहीं करने हैं। பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறம் நம்ம எந்த விதமான பாவ காரியங்களையும் கண்டிப்பா செய்யவே கூடாது. अगर विकर्म होंगे, लास्ट में एक बार बाबा मिलन होगा, उस समय 2 स्क्रीन चलेंगे, एक साइड पर चलेगा आपको बाबा क्या बनाने वाला था, दूसरे साइड पर चलेगा आप ब्राह्मण बनकर के क्या क्या गलती की। அப்ப கடைசி நாள் வரும், விநாச நாள் வரும். அப்ப பாபா வந்து நம்மள்ட்ட 2 ஸ்கிரீன் காட்டுவாரு. ஒரு சீன்ல பாபா உங்களை என்னவா ஆக்கணும்னு நினைச்சாரு, நம்மள தேவதையா என்னவா ஆக்கணும்னு நினைச்சாரு, அந்த ஸ்கிரீன் இருக்குமா. இந்த பக்கம் என்ன ஒரு ஸ்கிரீன் இருக்கும்னா, நீங்க பாபா குழந்தையாயிட்டு என்னென்ன பாவங்கள் செஞ்சீங்க அந்த ஸ்கிரீனும் பாபா காட்டுவாரு. हम जो भी कुछ करते हैं उसके रिकॉर्डिंग फोटो बाबा के पास जाते हैं। हम तो भले मोबाइल से डिलीट करेंगे, कहीं से डिलीट करेंगे, लेकिन बाबा के मोबाइल में जाने के बाद वो दिखाएगा ये फोटो तुम्हारा है किसी और का है। उस समय चेहरा बाबा कहेंगे तुम्हारा कैंसल, उसके बजाय दास दासी बन जाओ, जाओ। அப்ப பாபா வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யறப்ப போட்டோ எடுக்கிறோம், போட்டோ கூட நாளைக்கு மொபைல்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். ஆனா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுடைய போட்டோ வீடியோ எல்லாமே யார்கிட்ட இருக்கான், பாபா கிட்ட இருக்கா. அதை டெலீட்டே பண்றது இல்ல. அப்ப பாபா சொல்ல, நீ பாபா குழந்தையாயிட்டு இப்படிதானே பண்ண, நீ தானே இது, வேற யாராதான் அப்படின்னு சொல்லி பாபா காட்டுவாராம். அப்போ உனக்கு ராஜ பதவி கேன்சல், நீ போய் வேலைக்காரன் பதவியை அடைவ அப்படின்னு சொல்லுவாரு. आजकल जगह जगह पर सीसी कैमरे लगे रहते ना, लिखा रहता सावधान सीसी कैमरे के निगरानी में हो, तो ऊपर से भी हमारे ऊपर भी सीसी कैमरा लगा हुआ है। जो जो हम पर चिंतन करते सारा रिकॉर्डिंग हो रहा है। இப்ப எப்படி எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம சென்டர்ல கூட வெளியில போட்டிருக்கோம்ல, நீங்க வந்து இந்த கேமரானுடைய அண்டர்ல நீங்க இருக்கீங்க. அப்ப எல்லாரும் அதை பார்த்தோன்னே எச்சரிக்கையா இருப்பாங்க, ஐயோ நம்ம என்ன பண்றோம், நடக்கிற போறோம், எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒருத்தர் தலைக்கு மேல பாபா சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறாரா, நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம், வீட்லயோ வெளியிலயோ பிகே கிட்டயோ நான் பிகே என்ன நம்ம செய்யறோமோ எல்லாமே बाबा कहते हमारे सीसीटीवी कैमरा। जैसे बच्चे जब परीक्षा देते हैं उसके बाद कोई फेल हो जाता है, रिजल्ट आता है, उन्होंने क्या क्या गलती की सारे सामने आते हैं। अरे मैंने तो टीवी देखा था, अभी मैं दोस्तों के साथ घूमता रहा, अगर थोड़ी स्टडी, उस समय पश्चाताप होगा। इसी तरह हमें भी पश्चाताप होगा अंत में। बाबा कहते हैं अंत में बाहर वाले अज्ञानी वाले तो रोएंगे, और हमको बहनें बुलाती थी लेकिन हम फिर भी आए नहीं, रोएंगे, लेकिन बीके भी रोएंगे। वो इसीलिए रोएंगे, ज्ञान तो मिला और ये मैंने थोड़ा पर चिंतन नहीं करना चाहिए था, मैंने ये नहीं करना चाहिए था, मैंने ये किया इसलिए मेरा मार्ग कट गया। इसलिए बाबा कहते बच्चे ये पर चिंतन से बचे रहो। எப்படி வந்து ஒரு குழந்தை ஃபெயிலா போயிடுச்சுன்னா, அந்த ஃபெயிலா போனதுக்கு அப்புறம் எல்லாமே ஞாபகம் வரும். என்னென்னலாம் வரும், எவ்வளவு படிக்க சொன்னாங்க, எவ்வளவு பண்ண சொன்னாங்க, நம்ம அந்த டைம் உட்காந்து படிக்கல, நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேனே, அதனாலதான் நான் ஃபெயிலா போயிட்டேன்னு அந்த குழந்தைக்கு எல்லாமே அந்த முழு வருஷம் என்னென்னலாம் பண்ணாங்களோ எல்லாமே அந்த குழந்தைக்கு கண்ணுக்கு முன்னாடி வர்ற மாதிரி. 2 பேரும் உலக விநாசம் ஆகும்போது 2 பேரும் அழுவாங்களா, நல்லா கேளுங்க. ஒண்ணு வெளியாளங்க அழுவாங்க, ஏன்னா அவங்க ஐயோ சிஸ்டர்ஸ் எல்லாம் நம்மளை கூப்பிட்டாங்களே, இந்த மந்தாச்சி கூப்பிட்டாங்களே, நம்ம போலையே, கடவுள் வந்திருக்கிறாரு நம்ம போலையேன்னு சொல்லி அவங்க அழுவாங்களாம். இன்னொரு பிகே அழுவாங்களாம். பிகே யாருன்னா, யாரு பாபா சொல்றதை கேட்கவே இல்லை, பரச்சிந்தனை பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாபா எவ்வளவு முயற்சி பண்ண சொன்னாரு, வட்டி பண்ண சொன்னாரு, யோகா பண்ண சொன்னாரு, நான் இதெல்லாம் பண்ணாரு, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். யாரு செய்யலையோ அந்த பிகேஸ். நான் பிகே அழுவாங்க தான், நம்ம செய்யாம எப்படி அந்த குழந்தை படிக்காம ஃபெயிலா போயிடுச்சுன்னா फील பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நம்மளும் ஃபீல் பண்ணுவோம்। ब्राह्मण बनने के बाद कोई भी विकर्म करते एक का 1000 गुना विकर्म बनता है। क्योंकि प्राप्ति भी क्या है, एक अच्छा काम करो, एक जन्म में बीके बनो तो कितनी जन्मों की प्राप्ति। इसी तरह हम जो गलत काम करते हैं एक का 1000 गुना हमारा माइनस भी होता है। हम प्लस को तो देखते हैं लेकिन मेरा कितना माइनस होता है उसको देखते ही नहीं। நம்ம என்ன பிராமணர்கள் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யறோமோ தவறு செஞ்சோம்னா அதுக்கு 1க்கு 100 மடங்கு 1000 மடங்கு பனிஷ்மெண்ட்னு பாபா சொல்றாரு. ஏன்னா சங்கேமத்துல இந்த ஒரு பிறவில நம்ம செய்யக்கூடிய முயற்சியில எவ்வளவு நம்ம புண்ணிய கணக்கு அடையிறோம்.
அப்போ நம்மளுடைய பிளஸ் மட்டும் பாக்குறோம். நான் ஒரு பிறவில பாபா குழந்தையிட்டேன்னா இவ்வளவு எனக்கு புண்ணியம் கிடைக்கணும். ஆனா நம்ம செய்யக்கூடிய செயலால எவ்வளவு எனக்கு மைனஸ் ஆயிட்டு இருக்கு, நான் பாவம் செஞ்சு எவ்வளவு என்னுடைய மார்க்கு கட் ஆயிட்டு இருக்கு, அதை நம்ம பாக்குறதே இல்லைங்கிறார். इसलिए कहते हैं ना, आए थे हरि भजन करने के लिए, उठने लगे कपस, आए यहाँ अपने को बदलने के लिए, और यहाँ आकर के फिर ये ऐसा है वो ऐसे, वो मेरी ड्यूटी नहीं, दूसरों को बदलने की ड्यूटी भगवान की है, मेरी ड्यूटी मुझे अपने को बदलना है. நம்ம வந்தது எதுக்காக, பாபா குழந்தைய ஆனது எதுக்காக, சென்டருக்கு எதுக்கு வரோம், என்னையும் நான் மாத்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதை விட்டுட்டு இவங்க இப்ப இருக்காங்க அவங்க இப்படி இருக்காங்கன்னா மத்தவங்களை மாத்துறதுக்காக வரல. மத்தவங்களை மாத்துவதற்கான வேலை யாருடையது? அது பகவானுடையது. அது என்னுடைய வேலை இல்ல. நான் மத்தவங்க இவங்க இப்படி அவங்க இப்படி நான் பார்க்கவே கூடாது. कौरव बड़े हो गए, पांडव बड़े हो गए, अब सबको लगता है राजा किसको बनाया जाए दोनों में से, तो सब कहते योग्य उसको राजा बनाया जाए. तो सोचते कि योग्य कौन है, तो अचानक एक सभा बिठाई और उसी सभा में 4 लोगों को पकड़ करके लाया. उन चारों के गले बांधे थे काले कपड़े से, उस स्टेज पर लाया. पांडव कौरव दोनों भी बैठे थे, पढ़ाई कर रहे थे, वो गुरुकुल में थे. तो सबसे पहले दुर्योधन को पूछा, अगर तुम भविष्य में राजकुमार बनोगी, तुम्हारे सामने ऐसी कोई केस आएगी, तुम इनको क्या सजा देंगे? इन चारों ने मिलकर के एक व्यक्ति का मर्डर किया. तो दुर्योधन जोश से उठता है, मर्डर किया है, चारों के भी गले काट दो, अगर मैं राजा बनूंगा यही ऑर्डर करूंगा. ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் ஒருவர்கள் குருகுலத்துல வந்து இருந்தாங்களா, படிச்சுட்டு இருந்தாங்களா. அப்ப படிச்சுட்டு இருக்கும் போது இதுல யாரு ராஜா ஆகிறது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்களா, நம்ம போட்டி வைப்போம், யார் அது தகுதியானவர்களோ அவங்கள பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலாம், யார் இப்ப இவங்க தான் கரெக்ட் இவங்க தான் ரைட் அப்படின்னு எப்படி சொல்றது. அப்போ அவங்க 4 பேர் வந்து கூப்பிட்டு கண்ணுல வந்து கருப்பு கலர் துணி கட்டிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து துரியோதன்ட்ட கேக்குறாங்க, ஒரு மனுஷன் 4 பேரை கொலை பண்ணிட்டாங்க, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கேஸ் வருது முன்னாடி, என்ன நீ ராஜாவா இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஒரு கோபம் வருது, 4 பேரை வெட்டிட்டாங்களா, 4 பேர் சேர்ந்து ஒரு ஆளை வெட்டிட்டாங்க, அப்படியா 4 பேர் சேர்ந்து ஒரு அத்தரை வெட்டிட்டாங்களா அப்படின்னு ஒரு கோவம் வருது. அப்ப அவர் சொல்றாரு, நான் ராஜாவா இருந்தானா இந்த 4 பேருடைய தலையை வெட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. तो यही प्रश्न फिर युधिष्ठिर को पूछा गया, युधिष्ठिर अगर तुमको भविष्य में राजा बनाई जाए, इन चारों ने एक व्यक्ति को मारा है, तुम क्या सजा दोगे? அப்ப இதே கேள்வியை தர்மர் கிட்ட வந்து கேட்டாங்க. யுதிஷ்டர்னா தர்மர், அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்கன்னா இந்த கேஸ் உங்கள்கிட்ட வருது, நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டாங்க. तो युधिष्ठिर गंभीर हो गया, कहते हैं इनका मैं वर्ण पूछना चाहता हूँ, जाति पूछना चाहता हूँ. उस समय शकुनी उठ करके कहता है जाति से क्या मतलब है, क्योंकि वो हमेशा दुर्योधन की पक्ष लेता है. तो लोग कहते हैं जाति से मतलब, तब जाकर पूछा है, फिर उनकी वर्ण जाति बताई. அப்போ தர்மர் கிட்ட இதே கேள்வி கேட்கிறாங்க, நீ ராஜாவா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அவர் ரொம்ப கம்பீரமா ஒண்ணு சொன்னாரு, அவர் எந்த குலத்தை சார்ந்தவர் எந்த ஜாதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப சகுனி வந்து சொன்னாரு, நீ என்ன இப்ப வந்து கொலை பண்ணவங்கிட்ட ஜாதி என்ன குழம்பு என்ன நீ கேட்டுட்டு இருக்க, ஏன்னா அவர் எப்பயுமே யாருக்கு தான் சப்போர்ட், दुर्योधन தான் सपोर्ट அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரு. तो कहा कि इसमें एक शूद्र वर्ण वाला है, ये चारों में से एक शूद्र है, दूसरा वैश्य है, तीसरा क्षत्रिय है, चौथा ब्राह्मण है. 4 वर्ण के 4 हैं. तो युधिष्ठिर और गंभीर हो गए. அப்போ அந்த 4 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வைஷ்ணவர் இருந்தாரு, ஒருத்தர் பிராமணர் இருந்தாரு, ஒருத்தர் சூத்ரர் இருந்தாரு, சூத்ர வைஷ்ணவ அப்புறம் சத்திரியன் பிராமணன், இந்த 4 பேர் இருந்தாங்களா. 4 பேர் இருந்தாங்க. இந்த 4 பேர் ஒரு ஜாதி, இந்த ஜாதியை சார்ந்தவங்களா இருந்தாங்க. तो युधिष्ठिर गंभीर हो गया, फिर निर्णय देता है, कहता है अगर मुझे राजकुमार बनाया जाए तो मैं ऐसा निर्णय दूंगा, जो क्षुद्र है उसको 2 साल की सजा दूंगा, क्योंकि उसने मर्डर करने में शामिल था. அப்போ அந்த சூத்ரனுக்கு வந்து அவர் சொன்னார், நான் ஒருவேளை ராஜகுமாரனா ஆயிட்டா, தர்மர் சொல்றாரு, அந்த சூத்ரனுக்கு வந்து 2 வருஷம் நான் ஜெயில் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். और जो वैश्य है उसको 4 साल की सजा में सजा दूंगा. வைஷ்ணவருக்கு வந்து 4 வருஷம், சூத்ரனுக்கு 2 வருஷம், வைஷ்ணவருக்கு எத்தனை வருஷம், 4 வருஷம் தண்டனை கொடுப்பேன்னு சொன்னார். और क्षत्रिय उसको 6 साल की सजा दूंगा. சத்திரியனுக்கு வந்து 6 வருஷம் நான் தண்டனை கொடுப்பேன்னு சொன்னார். और ये ब्राह्मण उसको क्या सजा देने मैं नहीं कहूंगा, ये आचार्य द्रोण बैठे वो बताएंगे, मैं नहीं बताऊंगा. இந்த பிராமணனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அங்க வந்து துரோணாச்சாரியர் இருக்கிறாரு, அவரு சொல்லுவாரு, குரு அவரு சொல்லுவாரு இந்த பிராமணனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அவரு சொல்லுவாருன்னு சொன்னாரு. ये रामायण महाभारत में जो भी घटना छोटी छोटी लिखी है,
संगम युग की यादगार है। அப்ப இந்த என்னென்னலாம் கதைகள்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க, இது எல்லாமே சங்கமத்தினுடைய ஞாபக சின்னம். आज हम वैश्य बनकर के शूद्र बनकर के गलतियां की, माफ हो सकते हैं। वैश्य बनकर के की, माफ हो सकते हैं। क्षत्रिय बनकर के, लेकिन अगर ज्ञान में चल करके हम गलतियां करते हैं, ये का 1000 गुना बढ़ता है। इसलिए अब हमें बीके बनने के बाद कोई भी गलती नहीं करनी। अभी आने वाले राखी में आप कुछ ऐसी कुछ प्रतिज्ञा करो, लिखो, बाबा जो अपना पूरा ब्राह्मण बनने के बाद जो जो गलतियां की उसको लिख करके बाबा के पास डाल दो और उसके बाद प्रतिज्ञा करो, आज से मैं गलती नहीं करूंगा। क्योंकि ये गलती कर, इसलिए कई बोलते पता ना हम जब ज्ञान में चलते तो अच्छे थे, अब क्या हुआ? क्योंकि हम गलतियां करते हैं। इसलिए अब हमें ये पुरुषार्थ करना है। அதனால நம்ம வந்து இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம சூத்திரனா இருந்தோம், வைஷ்ணவர்களா இருந்தோம், இல்லையா சத்திரியனா இருந்தோம், எல்லாமே இருந்து வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தண்டனை எல்லாமே இருந்துச்சு. இப்போ பிராமணன் ஆயிட்டோம். பிராமணன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எந்த விதமான பாவ காரியங்களுமே நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா இப்போதைக்கு பாவ காரியங்கள் செஞ்சோம்னா முன்னாடி சத்திரியனா இருந்து செஞ்சோம், அப்போ பரவாயில்ல, எப்போ நம்ம ஞானம் இல்லை எதுவுமே இல்லை, அதனால கொஞ்சம் தண்டனை. இப்போ பாபா குழந்தையாயிட்டு நம்ம தவறு செஞ்சோம்னா நிறைய தண்டனை இருக்கும். அதனால இப்போ நம்ம எந்த விதமான தவறும் செய்ய வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் மந்த் ராக்கி வருது இல்லையா, ஆகஸ்ட் மாசம் ராக்கி வருது. இந்த ராக்கியில யாரெல்லாம் என்னென்னலாம் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடியோ ஆனதுக்கு அப்புறமோ என்னென்னலாம் பாவங்கள் செஞ்சிருக்கீங்களோ, தவறு செஞ்சிருக்கீங்களோ, அதெல்லாம் பாபாவுக்கு ஒரு லெட்டரா எழுதி பாபா கிட்ட கொடுத்துட்டு பாபாட்ட ஒரு சத்தியம் பண்ணுங்க, பாபா இனிமேல் இந்த மாதிரி தவறுகள்லாம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி திடமான உறுதி எடுத்துட்டு நீங்க ராக்கி கட்டுங்க बाबा கிட்ட. अभी भी 3 सप्ताह है, अभी भी आप अपने जीवन कहानी को क्या करो, जब हम अपनी पूरी देखो 63 जन्मों के विकर्म विनाश करने के लिए योग बल चाहिए. ஏன்னா நம்ம 63 பிறகு இப்ப கூட 3 வாரம் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா. ராக்கி வந்து 18ஆம் தேதி, வர 18ஆம் தேதி. அதனால இன்னும் 3 வாரம் இருக்கு. இந்த 3 வாரம் எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்ப செய்யக்கூடிய முயற்சி எத்தனை பிறவிக்கு? 21 பிறவிகளுக்கு நம்ம செய்யணும். அதனால இப்ப எந்த தவறும் செய்யாதீங்க. 63 जन्मों के विकर्मों को खत्म करने के लिए योग बल की आवश्यकता है. ஏன்னா 63 பிறவியினுடைய பாவ காரியங்கள் அழிக்கணும். அதனால நிறைய நம்ம யோகா பண்ணணும், தவறு செய்யாதீங்க. इस जन्म में हमने जो बचपन से लेकर के ज्ञान में तक जो विकर्म किए हैं वो योग से खत्म नहीं होंगे. उसको आप बाबा के सामने बैठ करके लिख करके दे दो, उसके कम हो जाएगी थोड़ी सजा. ஏன்னா பாபா குழந்தை ஆனதும்னா என்னென்னலாம் தவறுகள் செஞ்சோமோ அது எல்லாமே எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாபா கொஞ்சமாச்சும் மன்னிச்சிருவாரு. அப்புறம் முன்னாடி ஒண்ணு சொல்லியிருந்தாரு, அது விட்டு போயிருச்சு. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாபா குழந்தை ஆனது போது நான் நல்லா தான் இருந்தேன், முன்னாடி எல்லாம் வீக் லைஃப் நல்லா தான் இருந்துச்சு, இப்ப எனக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நான் இப்ப பாபா குழந்தையாயிட்டு ஏதோ தவறு என் மூலமா என்ன ஆயிட்டு இருக்கு, ஏதோ தவறு நடந்துட்டே இருக்கு. அதனால என்ன தவறு நடந்துச்சோ அது எல்லாத்தையும் இன்னும் 3 வாரம் இருக்கு, இந்த 3 வாரத்துக்குள்ள பாபா கிட்ட எழுதி லெட்டர் எழுதி கொடுத்துருங்க. लेकिन अगर ब्राह्मण बनकर के कुछ भी करते हैं उसको योग से भी नहीं चुकता होगा, सजा से भी नहीं चुकता होगा, उसका हमें बताने से भी चुकता नहीं होगा, उसकी सजा मिलती. इसलिए या भी 3 सप्ताह में देखो कि जब से मैं ज्ञान में चला हूं मेरे से क्या क्या अभी भी भूले हो रहे, उसको रियलाइज करो. और अब हमें दृढ़ता से क्या करना है, उसको परिवर्तन करना है. ये छोटी छोटी बातें पर चिंतन, पर दर्शन, ईश्वरीय नियमों का उल्लंघन करना. इसलिए अब हमें दृढ़ता से पुरुषार्थ करना है. இன்னும் 3 வாரம் இருக்கு. 18ஆம் தேதி நமக்கு ராக்கி. அதனால இந்த 3 வாரத்துக்குள்ள எவ்வளவு முடியுதோ நல்ல ரியலைசேஷன் பண்ணுங்க. தனியா உட்கார்ந்து நான் பாபா குழந்தையாயிட்டு ஆனதுல இது வரைக்கும் நான் என்னென்ன சின்ன சின்ன தவறோ பெரிய தவறோ ஏதாவது நான் செய்யறேனா, அடுத்தவங்களை பத்தி பாக்குறேனா, அடுத்தவங்களை பத்தி சிந்தனை பண்றேனா, இல்ல எங்கேயாவது நான் ஸ்ரீமத்தை மீறுறேனா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தனியா உட்காந்து நல்ல ரியலைசேஷன் பண்ணி திடமா நான் என்ன மாத்திரக்காக தான் வந்திருக்கிறேன். இந்த 3 வாரம் நல்லா உட்காந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி எல்லா விஷயங்களையும் பாபா கிட்ட கொடுத்துட்டு திடமா उर्दी எடுத்து राखी कटेंगे. नहीं तो जैसे मंदिर में पहले जाते थे, आजकल मंदिर छूट गया, यहाँ आना शुरू किया. ये आते हैं, मुरली सुन के जाते हैं, सारा दिन क्या किया क्या नहीं किया कुछ पता नहीं, जैसे थे वैसे ही, कुछ परिवर्तन ही नहीं हुआ. तो लोग क्या कहेंगे, तो ओम शांति में जाते जैसे वैसे.
इसीलिए अब हमें दृढ़ता से कुछ थोड़ा जितना भी हमारे सामने दिन मिलेंगे, क्योंकि विश्व में देख रहे हैं आजकल क्या क्या हो रहा है, अचानक कुछ भी हो सकता है। इसीलिए अब हमें दृढ़ता से पुरुषार्थ करना, अपनी कमजोरी को निकालना है। ஏன்னா முன்னாடி வந்து நம்ம கோயில் போயிட்டு இருந்தோம், இப்ப பாபா குழந்தையானோட கோயில் போறதெல்லாம் விட்டாச்சு. அப்ப உலகத்துலவங்க பாக்குறாங்க இப்ப வந்து ஓம் சாந்திக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னு. ஆனா ஓம் சாந்திக்கு போயிட்டு இருக்கிறோம், ஆனா ஒரு மாற்றமும் வரல அப்படின்னா கோயிலுக்கும் போறதுல ஒரு மாற்றமும் இல்லைன்னு நினைப்பாங்க. அதனால நல்ல இந்த 3 வாரம் டைம் இருக்கு, நல்லா நீங்க வந்து திட சங்கல்பம் வைங்க, உறுதியான எண்ணத்தோட திடமா நல்ல முயற்சி வந்து பண்ணுங்க. नहीं तो अंत में रिजल्ट आएगा, उस समय सिर झुकाना पड़ेगा, कर नहीं पाएंगे। अभी भी हम रिजल्ट कुछ न कुछ समय है। जैसे पांडव की विजय हो गई, पांडव भले विजय बने तो भी पांडव पराजय हो गए। ஏன்னா கடைசியில விநாச டைம்ல பாபா வந்து கேட்பாரு, அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ணவே முடியாது, அதனால இப்பதான் நேரம், இப்ப நம்மள மாத்திக்கலாம், திடமா உறுதி எடுத்து இது பண்ணாங்க. எப்படி பாண்டவர்கள் வந்து முன்னாடியே தானே ராஜ்யம் செய்யறதுக்கு முன்னாடியே தானே சண்டை போட்டதுக்கு அப்புறம் தானே ராஜ்யம் செய்யறாங்க. அதுக்கான டைம் இப்பதான், நம்மள நம்ம மாத்திக்கிறதுக்கான நேரம், அப்பதான் ராஜ்யம் கிடைக்கும். पांडव विजय हो गए, किसे कौरव से विजय हो गए, लेकिन हार गए। किसे हार गए? स्वयं के अभिमान के कारण हार गए, अपनी कमजोरी का कारण हार गए। பாண்டவர்கள் வந்து கௌரவர்களை வெற்றி அடைஞ்சிட்டாங்க, ஆனா தன்னுடைய அகங்காரத்தால தன்னுடைய விஷயங்களால அவங்க தோத்துட்டாங்க. पांडव की विजय हो गई और विजय होने के बाद सभी पांडवों को पहाड़ी पर जाना था। वो पहाड़ी सीधी थी, उसके ऊपर वही चढ़ सकता था जो सत्य है, ईमानदार है। அப்ப பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மலை மேல ஏற வேண்டியதா இருந்துச்சு. அந்த மலையில படிக்கட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு. ஆனா அந்த படிக்கட்டுல யாரால ஏற முடியும் அப்படின்னா, அந்த ஸ்டெப்ல யாரு ஏற முடியும்னா, யாரு உண்மையா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஏற முடியும். तो 5 पांडव, द्रौपदी, कुत्ता, क्योंकि उन्होंने इतना बड़ा युद्ध जीता था और इसीलिए उसका प्राइज उस पहाड़ी पर मिलने वाला था। वहां इंद्रदेव बैठे थे। तो 5 पांडव, द्रौपदी, कुत्ता जब जा रहे थे, அப்ப 5 பாண்டவர்களும் ஒரு திரௌபதி, சரி 5 பாண்டவர்களும் திரௌபதி ஒரு நாயும் அவங்க கூடயே போச்சு. तो चलते 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 अचानक द्रौपदी गिर गई। जब द्रौपदी गिर गई तो भीम वगैरह सारे जा रहे थे, अचानक भीम के पीछे नजर गई, देखा द्रौपदी आई नहीं। तो सभी जो आगे गए थे सबको बुलाया, कहा कि द्रौपदी कहाँ है? तो सारे लोग वापिस आए तो एक खड्डे में द्रौपदी गिर गई थी। அப்படியே அவங்க ஸ்டெப்ல போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது திரௌபதி வந்து கீழே விழுந்துறாங்க ஸ்டெப்ல இருந்து. பீமன் வந்து பாக்குறாரு, எங்க திரௌபதி கீழே இப்படி எட்டி பாக்குறாரு, திரௌபதி காணவேன்னு. மிச்ச 4 பேருமே கூப்பிடுறாங்க, பார்த்தா அவங்க ஒரு குழியில விழுந்துட்டாங்க. तो वापिस आया भीम, उसकी बहुत महिमा करता है कि कितनी अच्छी स्त्री थी, स्त्री होते भी साथ में रही, जंगल में रही, हम सब के साथ में रही, कितना त्याग किया, कितना तपस्या किया, वो महिमा करता है। युधिष्ठिर सारी सुनता है, लेकिन लास्ट में युधिष्ठिर ने कहा इसने घर बार छोड़ा, त्याग किया, तपस्या किया, लेकिन एक बात नहीं छोड़ी। அப்போ எல்லாருமே அந்த திரௌபதி வந்து புகழ்றாங்க, ஐயோ நமக்காக ஒரு பெண்ணா இருந்தாலும் நமக்காக காட்டுல வந்தாங்களே, ஆண்கள் போய் இருக்கிறது ஈஸி தானே, ஒரு பெண்ணா இருந்து காட்டுக்கு வந்தாங்களே, எவ்வளவு தியாகம் பண்ணாங்க, எவ்வளவு தபஸ்யா பண்ணாங்க, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள புகழ்றாங்க. எல்லாமே செஞ்சாங்க, ஒரு விஷயத்த அவங்க விடல, எல்லாம் தியாகம் பண்ணாங்க, ஒரு விஷயத்த தியாகம் பண்ணலன்னு சொன்னாங்க. उसने सब कुछ छोड़ा लेकिन एक बात नहीं छोड़ी। सबके पांडव के साथ प्यार था, लेकिन एक अर्जुन के साथ एक्स्ट्रा लगाव था। आपस में बातें करते थे, चिपचिप ये करते थे। तो उसने सब कुछ छोड़ा, लेकिन क्या नहीं छोड़ा? लगाव नहीं छोड़ा। ये कहानियां संगम युग की बातें हैं। ये जो भी शास्त्रों में लिखा हुआ है, सारा संगम युग में जो भी घटनाएं हुई सभी को लिखा हुआ है। அப்போ எல்லாமே இவ்வளவு தியாகம் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க, இப்ப குழியில விழுந்துட்டாங்க, இப்ப எல்லாம் மகிமை பாடிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த அவங்க விடலையா, இந்த 5 பாண்டவர்கள்ல திரௌபதிக்கு வந்து ஜாஸ்தி எல்லார் மேலயுமே அன்பு இருந்துச்சு, 5 பேர் மேலயுமே. ஆனா அர்ஜுன் மேல கொஞ்சம் அதிகப்படியான அன்பு இருந்துச்சான். யாருக்கு தெரியாம இப்படியே குசு குசுன்னு பேசுறது, இந்த மாதிரி பண்றதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எதை விடல, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு இருந்துச்சு எல்லாருக்கு மேலேயும், இவர் மேல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பற்று, அந்த பற்று அந்த அம்மா விடல. क्योंकि द्रौपदी का ये लक्ष्य था, मैं अंत तक पांडवों के साथ रहूंगी, वो लक्ष्य था। लेकिन लास्ट में उसको याद आया कैसा लगाव था, कैसे बातें करते थे, जिसके साथ लगाव था वो भी चला गया, क्योंकि उसको भी ऊपर जाना था। फिर वो पश्चाताप कर, रो के फायदा क्या, जो हो गया वो। तो ये बातें संगम युग की यादगार है।
அப்ப கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே யோசிக்கிறாங்க. ஏன்னா எப்படி எல்லாருமே இவங்க 4 பேருமே எங்க போனோம், 5 பேருமே மேல போனோம். இப்ப இவங்க மட்டும் கீழே விழுந்துட்டாங்க. யாரு மேல நம்ம பற்று வைக்கிறோமோ அவங்களும் என்ன ஆயிடுவாங்க, ஒரு நாள் அவங்களும் போயிடுவாங்க. நம்ம யார் மேல வைக்கிறோமோ நம்ம தான் கீழே விழுந்துருவோம். இது எல்லாமே நம்முடைய கதை தான், நம்முடைய நினைவு சின்னம். तो हमारी भी विजय होगी, बाबा की प्रत्यक्षता होगी। जो भी ब्रह्मा कुमारी में आएंगे लोग कहेंगे अरे ओ भाग्य, क्या भाग्य, बहुत अच्छे लोग। और सभी फिर पांडवों को हमें पहाड़ी पर जाना है। पहाड़ी मतलब माउंट आबू वाली नहीं, पहाड़ी अर्थात परम धाम। वहां इंद्रदेव बैठा है, लेकिन इस पहाड़ी पर वही चढ़ सकता है जो सत्य है, ईमानदार है। अगर बीके बन करके किसी से लगाव है, झुकाव है, गलत संस्कार है, वो गिर जाएगा, ऊपर नहीं जा सकेगा। இப்ப எப்படி பாபா நம்ம வந்து படிக்க மலை மேல ஏறணும் அப்படின்னா வந்து மவுண்டுக்கு மலை மேல ஏறணும்னு நினைக்காதீங்கிறது. இப்ப நம்ம எந்த மலை மேல ஏறணும், பரந்தாம மலை மேல ஏறணும். அங்க போகணும் அப்படின்னா நீங்க வந்து உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பற்று இருக்க கூடாது. இல்ல எங்கேயாவது யார் மேலேயாவது கொஞ்சம் பற்று இருக்கு, நீ ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கு, ஏதாவது ஒரு விகாரம் இருக்கு அப்படின்னா மேல ஏற ஸ்டெப்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அங்க இருந்து நம்ம கீழே விழுந்துருவோம். उस समय बाबा आएगा, बाबा कहेंगे बाबा मुझे छुड़ाओ, मेरे को ये लेके चलो। उस समय बाबा कहेगा मैं तुमको कितना मुरलियों में कहा, कितना मैंने इस मुरली में कहा, लेकिन तुमने ध्यान, सारा वो रील हमारे सामने आएगा। इसलिए अब हमें इस रक्षा बंधन में कुछ अपने में कुछ परिवर्तन करना है, कुछ बदलाव लाना है। इसलिए रियलाइज करो कौन से मेरे गलत संस्कार है, चाहे परिचिंतन करने के, चाहे खुद के कोई संस्कार, अपने संस्कारों को बदलना, ये है पुरुषार्थ। ஏன்னா சங்கேமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாபா பின்னாடி வந்து நமக்கு எல்லாமே ஞாபகப்படுத்தாரு. நான் முரளியில எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன், நீங்க எல்லாம் கேட்கவே இல்லையேன்னு சொல்லுவார். அதனால சங்கேமத்துல நம்மளுடைய நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. பாபா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதபடி நம்ம நடந்து நம்ம மேல போனா அப்ப பாபா சொல்றாரு, பாரு குழந்தை, உனக்காக எவ்வளவு முரளியெல்லாம் நான் சொன்னேன், எவ்வளவு பண்ண, நீ வந்து பண்ணவே இல்லைன்னு சொல்லுவாரு. அதனால ஸ்ரீமத்தை நம்ம மீறுறோம், வேற ஏதாவது தவறான காரியங்கள் செய்யறோம்னா நம்ம ஸ்டெப்ல மேல போக முடியாது, நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால இப்ப நல்லா ரியலைசேஷன் பண்ணி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் அண்டர்லைன் பண்றாரு. திடத்தாவோட நல்ல யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி என்ன என்கிட்ட குறை இருக்குன்னு செக் பண்ணி அதை இந்த 3 வாரத்துக்குள்ள முடிச்சிடுங்க. நல்லா முயற்சி பண்ணுங்க. आगे गया सहदेव गिर गया, आगे गया नकुल गिर गया, आगे गया भीम भी गिर गया, आगे गया अर्जुन भी गिर गया, और कहते केवल कुत्ता और युधिष्ठिर स्वरूप में गए। ये सारी बातें यहाँ की बातें। ஒருத்தரா மேல போகும்போது ஒருத்தரா நகுலன் விழுந்துட்டாரு, சகாதேவன் விழுந்துட்டாரு, அர்ஜுனன் விழுந்துட்டாரு, பீமனும் விழுந்துட்டாராம். கடைசியா மேல போனது யாரா, யுதிஷ்டரும் அந்த நாயும் மேல போச்சா. तो वास्तव में कुत्ता मतलब कोई कुत्ते की बात नहीं, युधिष्ठिर में ईमानदारी थी, सत्यता थी, इसलिए वही विजय बना, बाकी सारे पराजय की लिस्ट में आए। அந்த யுதிஷ்டர் கூட வந்து யார் போனா ஒரு நாய் கூடயே போச்சுன்னு சொல்றாங்க. நாய்னா உண்மையான ஒரு நாய் கூட போகுது அப்படி கிடையாது. அவர் செஞ்சிருக்கக்கூடிய, அவர் அவ்வளவு உண்மையா இருந்தாரு, நேர்மையா இருந்தாரு, அது அவர் கூடயே வருது. அவர் செஞ்ச புண்ணிய காரியம் அவர் கூடயே போகுது. மற்றவங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் பற்று, கொஞ்சம் மற்ற விஷயங்கள் இருந்துச்சு, அதனால கீழே விழுந்துட்டாங்க ஒருத்தர பொத்து பொத்து. सहदेव क्यों गिर गया, सहयोग करने का भी मानता। नकुल क्यों गिर गया, अपने बुद्धि का भी मानता। भीम क्यों गिर गया, गदा युद्ध का भी मानता। अर्जुन क्यों गिर गया, मैंने इतने अक्षनी सेना को मारा, उसका भी मानता। பீமன் வந்து ஏன் விழுந்துட்டாரு அப்படின்னா அவர் வந்து கதை, அந்த என்ன கதை தானே, கதாயுதம், அதை வச்சு சண்டை போடுறதுல நான் ஒரு பெரிய ஆளுங்கிற அகங்காரம் இருந்துச்சான். அர்ஜுனருக்கு இருந்துச்சா நான் நிறைய பேர் வந்து நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அகங்காரம் இருந்துச்சான். சகாதேவனுக்கு வந்து என்ன அகங்காரம் இருந்துச்சுன்னா நான் எல்லாருக்கும் நான் நிறைய உதவி செஞ்சேன் அப்படிங்கிற அகங்காரம் இருந்துதான். நகுலனுக்கு வந்து நான் எல்லாரோட நல்லா புத்திசாலி அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரம் இருந்துச்சா. இதனால 4 பேர் என்ன ஆயிட்டாங்க, கீழே விழுந்தாச்சு. वास्तव में आज ना हम कुछ कराने वाला बाबा है, हम कुछ नहीं करते। अगर हम बाबा ना होता तो हम कुछ नहीं कर पाते। इसलिए ये कमजोरी आज ब्राह्मणों में पैदा होती जा रही है। அதனால பாபா இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை, பாபா இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. இப்போ பாபானாலதான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்மள சக்திசாலியா பாபா தான் ஆக்குறாரு. அதனால பாபா நமக்கு அகங்காரம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும்
நமக்கு வரவே கூடாது. ஏன்னா பாபாவால தான் நம்மளோட லைஃபே இப்படி இருக்கு. जिसे कहते हैं, और एक महाभारत की घटना मैं आपको सुनाता हूँ। पांडव कौरव का युद्ध होने वाला था। जब ये बात बारबरी को पता चली, बारबरी कौन था? भीम का पोत्रा दिखाते उसमें महाभारत में। उसको पता चला युद्ध होने वाला है, कहता है मैं भी युद्ध में जाऊंगा। அப்போ மகாபாரதத்தினுடைய இன்னொரு ஒரு கதை சொல்றேன்னு சொல்றாரு. அப்போ வந்து பார்பரி அப்படிங்கிற ஒருத்தரா, அவர் வந்து கதைகள்ல வருதான். அவர் வந்து யாருடைய பீமனுடைய பேரனா காட்டுறாங்களா, பக்தியில லௌகிகத்துல காட்டுறாங்களா. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குதுன்னு இந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த பையன் சொன்னானா நானும் வந்து சண்டை போடுறதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. लेकिन उसको एक कोई देवी का वरदान था, तुम कमजोर पक्ष के तरफ लड़ोगे, तुम्हारी अनेक गुना ताकत होगी और सामने वाला तुमको जीत नहीं पाएगा। तो कमजोर कौन थे? कौरव, क्योंकि पांडव की तरफ कृष्ण था। तो वो मन बना के जाता, अब मैं क्या करूंगा, कौरव के साथ होकर के पांडव के साथ लड़ाई करूंगा। कौरव के साथ आएगा वो, क्योंकि कौरव के साथ लड़ेगा तो उसकी ताकत बढ़ जाएगी। அப்போ அந்த பையனுக்கு ஒரு வரம் கிடைச்சிருந்ததான், நீ வந்து பலமற்றவர்களோட சேர்ந்து नहीं जो कमजोरी के साथ अगर कमजोर कौरव थी और उनके साथ लड़ेगा तो कृष्ण हो चाहे कोई भी हो जीत नहीं पाएगा, उसकी ताकत बढ़ती जाएगी। அவருக்கு என்ன வரம் கிடைச்சது? वो देवी उसको ताकत देने वाली थी। அவருக்கு என்ன வரம் கிடைச்சதுன்னா ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. என்ன வரம் கிடைச்சதுன்னா, யாரு பலகீனமா இருக்காங்களோ அவங்க கூட நீ நின்று சண்டை போட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய சக்திசாலியா கிருஷ்ணர் மாதிரி யாராவது இருந்தா கூட உன்னை வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தேவி அவனுக்கு வரம் கொடுத்திருந்தாங்க. तो जब जा रहा था उस समय कृष्ण को पता चला ये युद्ध होने वाला है, वो बारबरिक आ रहे हैं। अगर बारबरिक आएगा कौरव के साथ जाएगा तो ना ये हारेंगे ना ये युद्ध पूरा होगा ही नहीं। तो वो कृष्ण क्या करता है, अपना वेश बदल करके ब्राह्मण बन करके क्या करता है, उसके रास्ते में जाता है। அப்ப கிருஷ்ணருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஐயோ இந்த பையன் அங்க போயிட்டானா என்ன ஆயிரும், சண்டை இங்க இவங்களும் வெற்றி அடைய முடியாது அவங்களும் வெற்றி அடைய முடியாது. இந்த பையனுக்கு என்ன வரும், பலகீனமானவங்க கூட இருந்தீங்கன்னா உன்னை யாருமே வெற்றி அடைய முடியாதுன்ட்டு. ஐயோ இப்படியே போச்சுன்னா சண்டை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு कृष्ण வந்து मार्गेशத்துல போறாரு அந்த பையன் கிட்ட. और जा करके क्या करता है, ब्राह्मण बन करके बैठता है। इतने में बारबरी की सैनिक के साथ जाता है, कहता है वो बारबरी कहता है कि राजन तुम युद्ध करने के लिए जा रहे हैं, इस ब्राह्मण को कुछ दान पुण्य करके जाओ तो आपको सफलता मिलेगी। उसको लगता है ये ब्राह्मण क्या मांगेगा, गाय मांगेगा, कुछ जमीन मांगेगा। कहता है हे ब्राह्मण तुमको क्या चाहिए? कहते हैं जो मैं मांगूंगा देंगे। अरे जो चाहे मांगो तुमको सब कुछ दूंगा, वचन दिया। அப்போ அந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா வேஷத்தை மாத்திட்டு ஒரு பிராமணன் மாதிரி இவர் போயிட்டாரு. யாரு? கிருஷ்ணர். அப்ப இவர் வந்து சேனைகளோட இவர் போயிட்டு இருக்கிறாரு. அத என்ன பேர் சொன்னாரு? பார்பரி வந்து அந்த சேனைகளோட போயிட்டு இருந்தாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்களா, போற வழியில ஒரு பிராமணன் இருக்கிறாங்க, அவருக்கு என்ன பண்ணிட்டு போலாம், ஏதாவது தானம் பண்ணிட்டு போலான்னு யாரோ சொல்றாங்க. சரி இந்த பிராமணன் என்ன கேட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டாரா, உனக்கு தானமா என்ன வேணும் அப்படின்னு. அப்போ இந்த கிருஷ்ணர் மாறு விஷயத்துல உட்காந்துருக்கிறாரு, நான் என்ன கேட்டாலும் நீ தருவியா அப்படின்னு நீ சத்தியம் பண்ணி நான் சொல்றேன். कहता है मैं जो मांगूंगा देंगे? बोला हाँ देंगे। कहता आपका मुझे सिर चाहिए। जब सिर मांगा तो उसको लगा ये तो कोई और है, मैं तो ब्राह्मण समझा था। அப்போ அவர் வந்து சொன்னாரு, என்ன கேட்டாலும் நீங்க தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. நான் கண்டிப்பா தருவேன் அப்படின்னு. என்னத்தை கேட்க போறாரு அப்படின்னு நினைச்சாரா. அப்போ அவர் சொன்னாரா, இன்னொரு வாட்டி பக்கா பண்ணிட்டு எனக்கு வந்து ஒண்ணு கேட்கிறேன் நீ குடு அப்படின்னு சொன்னாரா. என்ன அப்படின்னா அவருடைய தலையை கொடுத்துருந்தாரு. तो फिर उसने कहा कि मैं वचन का पक्का हूँ। तो कहता है लेकिन मेरी की इच्छा है, मुझे वो युद्ध देखना है। तो कृष्ण कहता है ठीक है। तो क्या करता है, उसका सिर लेकर जाकर के एक पेड़ को बांध करके रख देता है। அப்போ அவர் சொன்னாரா, நான் வந்து சத்தியம் பண்ணிட்டேன் என்னன்ட்டு, நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டேன், அதனால நான் என் தலையை நான் தந்துடுறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை அப்படின்னாராம். சரி என்னன்னு, எனக்கு அந்த யுத்தத்தை பார்க்கணும் அப்படின்னாராம். சரின்ட்டு கிருஷ்ணருடைய தலையை வெட்டிட்டு போயிட்டு, அதான் எடுத்தாச்சு தலையா, செத்து போயாச்சே, செத்து போனாரா என்னமோ, அவர் போய் மரத்துல போயிட்டு அந்த தலையை எங்க யுத்தம் நடக்குதோ அந்த தலை அந்த யுத்தத்தை பாக்குற மாதிரி கட்டி வச்சுட்டு வந்துட்டாரு மரத்துல. तो सिर को क्या किया, एक पेड़ को टांग कर रख दिया
और सारा वो शीर क्या करता है, साक्षी होकर के युद्ध देखता है। लास्ट में जो विजय हो गई, विजय होने के बाद पांडव उस पेड़ के नीचे लड़ रहे थे। அவர் வந்து அந்த தலையை வந்து கொண்டு போய் மரத்து மேல வச்சுட்டு வந்துட்டாங்க. இவர் அப்படியே எல்லாமே சண்டையை ரொம்ப சின்சியரா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. சண்டையெல்லாம் பார்த்து முடிச்சோடனே வெற்றி அடைஞ்சிட்டாங்க. யாரு? பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. கீழே மரத்துக்கு கீழே இப்படி பார்த்தா கீழே இருந்து பாண்டவர்கள் அவங்களுக்குள்ள சண்டை போட்டு पांडव क्या लड़ रहे थे? आप आवाज कम किया भाई, जोर से बोलना पड़ रहा है। அவருக்கு சத்தமா பேச வேண்டியது இருக்கு, மைக் तो क्या करते हैं, हाँ थोड़ा, तो कहते हैं भीम कहता है मेरे गदा के कारण विजय हो गई। अर्जुन कहता है तुम्हारी गदा तो कुछ नहीं थी, मेरे तीर। वो कहता है मेरी गदा, वो कहता है मेरे तीर। वो लड़ रहे थे। அப்ப கீழே வந்து அந்த மரத்துக்கு மேல அந்த தலை இருக்கு. கீழே உட்காந்து இந்த 5 பேர் வெற்றி அடைஞ்சு சண்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அர்ஜுனன் சொன்னாரா என்னுடைய அம்பாலதான் நான் வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு. உடனே பீமன் சொன்னாரா அதெல்லாம் கிடையாது, என்னுடைய கதைத்தால தான் வெற்றி அடைஞ்சேன்னு சொல்லிட்டு கீழே நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த மரத்துக்கு அடியில நின்று. जब वो लड़ रहे थे तब वो सिर जोर से हंसता है, कहता है ना तुम्हारी गदा थी ना तुम्हारे तीर थे, मैं देखता था एक चक्र घूमता था, वो गले काटता था, चक्र घूमता था गले काटता था। अगर बाण भी चलता था, तीर भी चलता था, सामने चक्र रहता था, गदा भी चलती थी, चक्र रहता था, विजय चक्र की। அப்ப அந்த மேல இருந்துட்டு அவர் அப்படியே பயங்கரமா சிரிக்கிறாராம். சிரிச்சுட்டு ஏன்னா அவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாருல்ல, இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இவரு சாட்சியா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப இவர் சொல்றாரு உங்க அம்புனால வெற்றி அடையல, இல்ல இவருடைய கதாயத்தால வெற்றி அடையல, நான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரையும் அழிக்கிறதுக்கு வந்து ஒரு சக்கரம் அதுதான் வந்து அழிச்சுட்டே இருந்துச்சு. உங்க கதைக்கு முன்னாடி அந்த சக்கரம் தான் இருந்துச்சு, உங்க அம்புக்கு முன்னாடி அந்த சக்கரம் தான் இருந்துச்சு. அந்த சக்கரம் தான் எல்லாருடைய தலையும் வெற்றிச்சு. யார் வெற்றி அடைஞ்சாங்கன்னா அந்த சக்கரம் தான் வெற்றி அடைஞ்சது, உங்களால நீங்க போர்ல வெற்றி அடையல அப்படின்னு சொல்லிச்சு. ये सब सुन करके भीम को गुस्सा आता है, वो गदा उसके ऊपर मार देता है सिर पर, वो मुक्त होके चले जाता है। ये सारी जो बातें जो लिखी है संगम युग की यादगार है, हमारी अपनी भूले हैं वो यहाँ शास्त्रों में लिखी गई। அப்ப அவர் வந்து கோவம் வந்துருச்சு பீமனுக்கு. நீங்க யாராலையும் வெற்றி அடையல, நீங்க யாரால வெற்றி அடைஞ்சீங்க, அந்த சக்கரத்தால தான் வெற்றி அடைஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்குது அந்த மேல இருக்கிற அந்த தலை. அப்ப இவருக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்து இவருக்கு வச்சிருக்கிற கதையை வச்சு ஒரே அடி மண்டையில் அடிச்சு அவர் செத்து போயிட்டாரு, முக்தி கிடைச்சிருச்சு. இது எல்லா கதையுமே சங்கேமுத்தருடைய நம்முடைய நினைவு சின்னதான். पांडवों ने अंत तक भी कृष्ण को नहीं पहचाना कि ये आपको मदद कर रहे हैं, उनको लगता है हम ही कर रहे हैं। ये सारी बातें हमारी यादगार है। அந்த பாண்டவர்களுக்கு தெரியவே இல்ல எல்லா சண்டைக்கு பின்னாடி யாருடைய உதவி இருக்கு, கிருஷ்ணர் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு கடைசி வரைக்குமே தெரியல. அதே மாதிரிதான் நம்ம வெற்றி அடையிறதுக்கு யார் கூட இருக்கிறா, பாபா. அது தெரியாம என்னால உண்டால உட்கார்ந்து சண்டை அடிச்சிட்டு இருக்கோம். आज हमारी भी विजय होगी और विजय होने के बाद लड़ेंगे पांडव भी आपस में, अभी भी लड़ रहे हैं। ये मेरा एरिया, मेरा जिज्ञासु, मेरा सेंटर, मेरा मेरा आज कई जगह पर बोल रहे हैं। आज जिसका भगवान का है उसको तो हम भूल ही गए, वो जिज्ञासु उसका है, वो सेंटर उसका है। और इसलिए आज ये सबसे ज्यादा विक्रम, इसलिए बाबा कहते हैं मुझे पहचानने वाला फोटो में कोई किसी ने भी अभी मुझे पहचाना नहीं। आज हमारे साथ में बाबा हैं, ज्ञान में चल रहे हैं, बाबा हैं, पवित्र रह रहे हैं। எப்படி பாண்டவர்கள் அங்க உட்காந்து என்னால உன்னாலன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ அது மாதிரி பாண்டவர்கள் நம்ம வெற்றி அடைகிறோம். வெற்றி அடைஞ்சிட்டு இது உன் ஏரியா என் ஏரியா, இது என்னுடைய ஸ்டூடெண்ட் அது உன்னுடைய ஸ்டூடெண்ட், நான் கோர்ஸ் எடுத்தவங்க கிளாஸ் எடுத்தாங்க, இப்படி எல்லாம் இருந்து இதெல்லாம் பண்ண வைக்கிறது யாரு, பாபா. அதை நம்ம மறந்துட்டோமே. இப்ப பாண்டவர்கள் எப்படி கிருஷ்ணர்னாலதான் நம்ம வெற்றி அடைஞ்சோம் மறந்த மாதிரி நம்ம பாபாவாலதான் அப்படின்னு இது பண்றோம். இன்னைக்கு நம்ம முயற்சி செய்யறோமா, அது பாபாவால. இன்னைக்கு நம்ம தூய்மையான பவித்திர வாழ்க்கை வாழ்றோமா, அதுவும் பாபாவால தான். அப்ப எல்லாமே நம்ம வாழ்க்கை பண்ணிட்டு இருக்கிறது யாரு, பாபா தான். அத வந்து ஒரு பொழுது நம்ம மறந்துட கூடாது. आज दरी किसी और ने लाकर दी, माइक किसी और ने दिया, ये कुर्सी किसी और की है, मुरली जो छापता है कोई और, महावर की किसी और की। आज हम कुछ सेवा करते तो कितने लोगों को बंटवारा जाता है, लेकिन हम कहते मैंने किया नहीं किया। அவர் சொல்றாரு இந்த மைக்கோ இந்த இதோ யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தது, இந்த சேர் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தது, ஒன்னொன்னவே மத்தவங்க கொண்டு வந்தது. நம்ம வந்து முரளி வருது அப்படின்னா அந்த முரளி யாரோ பிரிண்ட் பண்றாங்க, அது எங்க இருந்தோ போஸ்டே இங்க வருது, எங்க இருந்தோ இல்ல மதுபன்ல இருந்து வருது. அப்ப இங்க நம்ம ஏதாவது ஒரு சேவை செஞ்சிட்டோம்னா இந்த சேவை நடந்துச்சு அந்த சேவை நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம எவ்வளவு இடத்துக்கு நம்ம எல்லாருக்கும் அனுப்புறோம். எல்லாமே பாபாவுடையது தானே. इसलिए बाबा कहते बच्चे आज हम कोई दरिया में खसखस डालेगा कहाँ पहुंच जाएगी,
दरिया में खसखस, एक दाना होता है ना खसखस का, तो इसी तरह हम जो भी करते हैं हम कुछ नहीं कर रहे हैं, कराने वाला बाबा। इसलिए ये आज हमारे अंदर कोई भी प्रकार के संस्कार नहीं चाहिए, और ये संस्कार के कारण हमारा जमा कुछ भी नहीं होता है। இந்த கசகசா இருக்குல்ல, சின்னதா இருக்குமே, அந்த மாதிரிதான் நம்ம ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பண்ண வச்சுட்டு இருக்கிறது யாரு? பாபா. அந்த கசகசா நினைச்சா நான் தான் எல்லாமே பண்ணேன், அந்த மாதிரி நமக்குள்ள எப்பயுமே நான் பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பொழுது வரக்கூடாது. எல்லாமே பாபா தான் நம்முடைய முயற்சியோ சேவையோ எல்லாமே பண்ண வச்சுட்டு இருக்கிறாரு. अगर हमारे अंदर कोई परचिंतन के, दूसरे के दोष देखने के संस्कार हैं, हम यहाँ से आउट हो जाए। लास्ट एक स्टोरी सुना कर पूरा करता हूँ। நான் கடைசியா ஒரு ஸ்டோரி சொல்லி நான் முடிக்கிறேன்னு சொல்றாரு. बाबा कहते मेरे अच्छे अच्छे बच्चे थे, ज्ञान योग करते थे, बहुत सेवा करते थे, लेकिन आज वो है नहीं, चले गए। क्यों चले गए? उन्होंने दूसरों को देखना शुरू किया। इस ज्ञान में अंत तक रहना चाहते सभी। अगर अंत तक रहना है, किसी को नहीं देखो, अपने आप को देखो। பாபா முரளியில நிறைய ஒரே ஒரு கதை தான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்கிறாரு. முரளியில வந்து பாபா நிறைய டைம் சொல்லியிருக்கிறார். நம்ம இது கேட்டிருப்போம், நல்ல நல்ல குழந்தைகள், நல்ல நல்ல குழந்தைகள் பாபா விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் விட்டுட்டு போனாங்க? ஏன்னா நல்ல நல்ல குழந்தைகள் ஏன் விட்டுட்டு போனாங்கன்னா மற்றவங்கள பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதுவும் எது குறை பார்க்க ஆரம்பிச்சோன்னா வெளியில போயாச்சு. அதனால நீங்க கடைசி வரைக்கும் பாபா குழந்தைய இருக்கணும்னு விரும்புறீங்களான்னு கேட்கிறாரு. இந்த உடல் விட்டு ஆத்மா போற வரைக்கும். ஆமாவா இல்லையா? கை தூக்கலாமே. अंत तक बाबा के बच्चे रहना चाहिए. நீங்க விரும்பலையா? கையை தூக்கல. சரி, அப்ப விரும்புறீங்க அப்படின்னா யாருடைய ஏன் போட்டோ எடுக்கிறீங்களா? கை தூக்கலாமே. யாரெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் பாபா குழந்தையா இருக்கிறேன்னு சொல்றாங்க? ஏன்னா வீடியோ ரெக்கார்டிங் ஆயிடும்ல, பாபா கிட்ட ஆகுதோ இல்லையோ பிரதர் கிட்ட இருக்கும். ये वीडियो आपके पास भी रहेगा ना भाई जी? बाबा के पास लास्ट तक रहना चाहिए ना भाई जी? रहेगा भाई जी? आप तो हाथ उठा रहे हैं. चलो, அதனால அப்ப இருக்கணும் அப்படின்னா யாருடைய குறைகளையும் என்ன பண்ணாதீங்க. मैंने खुद भी 30-40 साल से देखता हूँ, कई बाबा के बहुत अच्छे बच्चे थे, इतना सेवा करते थे, इतना ज्ञान योग करते थे, लेकिन आज वो ही नहीं, चले गए। क्यों? किसी को देख लिया, चला गया। जब घोड़े की रेस करते हैं ना, घोड़े तो यहाँ बांधते ऐसा और फिर दौड़ते हैं। अगर यहाँ नहीं होगा तो गिर जाएगा घोड़ा। तो हम भी रेस के घोड़े, इधर उधर नहीं देखो, सीधा सामने दौड़ रहे उसको देखो, पीछे कौन कौन गिरा उसको नहीं देखो, नहीं तो आप भी गिर जाएंगे, आपके ऊपर भी लोग जाएंगे। फिर நான் வந்து இந்த 40 வருஷம் பாபா குழந்தையா இருக்கேன். நான் இத்தனை வருஷத்துல நிறைய பேர் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்ல நல்ல குழந்தைங்க நல்ல சேவை பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா பாபா கைவிட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. ஏன்னா எப்போ அவங்க அடுத்தவங்களுடைய குறைய பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அவங்க வெளியில போயிடுறாங்க. எப்படி ரேஸ் குதிரைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாடம் கட்டிருப்பாங்களோ ரெண்டு பக்கமும், அந்த ரெண்டு சைட்லயுமே வச்சிருப்பாங்க. அந்த குதிரை அப்படியே போக்கஸ்டா போயிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு வேலை இல்லைன்னா கீழே விழுந்துரும். அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே ரேஸ் குதிரை. நம்ம எல்லாருமே ரேஸ் குதிரை என்ன பண்ணக்கூடாது? இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்க்கவே கூடாது. பார்க்காம போயிட்டே இருக்கணும், அப்பதான் முன்னேற முடியும். அப்படி யாரையாவது இங்க யாரு இப்படி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க கீழே விழுந்துருவீங்க. பின்னாடி உள்ளவங்க உங்க மேலேயே ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. एक लास्ट में एक स्टोरी सुना कर मैं पूरा करता हूँ। एक सत्संग चलता था, बहुत सारे लोग आते थे। तो एक दिन एक शिष्य ने गुरुजी को कहा, गुरुजी मुझे एक वरदान चाहिए। तो गुरुजी ने कहा क्या वरदान चाहिए? कहता है मेरे अंदर, मेरे बारे में सबके दिल में क्या चलता होगा, ये मैं जानना चाहता हूँ। ஒரு சத்சங்கம் நடந்துட்டு இருந்துச்சா, ஒரு குருஜி இருந்தாரா. அவர் சொன்னாரா, எனக்கு ஒரு சின்ன ஆசை, என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை இருந்துச்சா. तो गुरुजी ने कहा ठीक है, मैं तुम्हें वरदान देता हूँ उसके लिए, और साथ में छड़ी देता हूँ। छड़ी मतलब मांत्रिक डंडा। जब भी किसी के दिल में तुम्हारे बारे में क्या चलता है वो जानना है, छड़ी को दिल में रखो, उस व्यक्ति का नाम लो तो पता चलेगा। छड़ी मतलब मांत्रिक डंडा। அவர் வந்து ஒரு மந்திர குச்சியா, மந்திர குச்சி வந்து அவர் வந்து சொன்னா கொடுத்தாரா கடவுள், யாராவது என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க. அதை வந்து யாராவது முன்னாடி வந்தாங்கன்னா அந்த குச்சி இப்படி வச்சுக்க சொல்லு, சரி வச்சுக்குங்க, அப்ப யாரு என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு. पहले तो वरदान दिया और साथ में वो डंडा भी दिया। வரதானமும் அவர் கொடுத்தாரா, கூடவே அந்த ஒரு குச்சி மந்திர குச்சியும் கொடுத்தாரா. तो शिष्य चला गया। अचानक शिष्य को याद आया, पहले मैं गुरुजी की चेकिंग करता हूँ, तो गुरुजी के अंदर मेरे बारे में क्या चलता होगा। तो रुक करके क्या करता है, छड़ी को दिल में लगाता है और गुरुजी का नाम लेता है। அப்ப நீங்க வந்து வரம் கொடுத்தாரு, நீ யார வந்து குரு இல்ல, யாரோ ஒரு சிஷ்யன் அங்க இருக்கிற ஒரு ஆள்,
அவங்களுக்கு வந்து வரம் கொடுத்துட்டாரு, நீ வந்து யார பேரை வந்து யார் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்க பேரை சொல்லிட்டு அந்த அதான் மந்திர குச்சி அந்த ஸ்டிக் இப்படி நெஞ்சில கிட்ட வச்சு அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க உனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டாரு. இவர் வரம் கொடுத்தோடனே இவர் என்ன யாரை ஃபர்ஸ்ட் செக்கிங் பண்றாரு, நம்ம முதல் குரு அவரை பத்தி என்ன நினைப்பாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சை வச்சுட்டு அந்த குருவுடைய பேரை மனசுல சொல்றாரு. அந்த குரு தன்னை பத்தி நினைக்கலாம். பூஜை வரம் கொடுத்தவங்க தலையிலேயே கை வைக்கிறது இதுதான் போல. जैसे छड़ी में दिल में रखा, गुरु जी का नाम लिया, थोड़ी सी छड़ी काली होगी, तो छड़ी काली होगी उसको डाउट आता है गुरु जी के अंदर मेरे बारे में कालापन है, इनको गुरु जी बना करके फायदा क्या। आश्रम में आना बंद हो गया, 1 दिन हो गया, 2 दिन हो गया, महीना हुआ, साल हुआ, तो एक दिन गुरु जी की नजर गई और ये सबसे पहले आने वाला ये चेयर कई दिन से खाली है, क्या हुआ। அப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் குருவை நினைச்சு அவரை பார்க்கறாரு. குருவை நினைச்சு பார்த்தோன்னே அந்த குச்சியில கொஞ்சோண்டு கருப்பாயிருச்சு. உடனே இந்த குரு என்னை பத்தி இப்படி எல்லாம் நினைக்கிறாருன்னா இவரெல்லாம் வந்து ஒரு குருவா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அவ்வளவுதான் அவர் மேல நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருச்சு. எதனால இந்த பிளாக் வந்துச்சுன்னு பார்க்கல, யோசிக்கல. குரு என்னை பத்தி தவறா நினைக்கிறாருன்னு நினைச்சிட்டு இது பண்ணிட்டாராம். அப்படியே 1 நாள் ஆச்சா, 2 நாள் ஆச்சா, 3 நாள் ஆச்சா, அவர் பிறகு குருவை தான் பார்க்க பேசிட்டு இருக்கிறாரு. இவர் வருவாரு, இவர் பாக்குறாரு இந்த சேர காலியாவே இருக்கு, இந்த மனுஷன் எங்கன்னு பாக்குறாரு. तो एक दिन उसके घर में गया, कहते कि क्या जी आजकल आप आश्रम में नहीं आते। नहीं जी आजकल कोरोना काल चल रहे हैं, आजकल थोड़ा सा क्या बिजनेस नया नया डाला है, थोड़ा सा ध्यान देना पड़ता है, मेरी हेल्थ तो थोड़ा खराब है, बच्चों की परीक्षा है और थोड़ा आजकल ये है, कुछ ना कुछ बहाना बताता है। गुरु जी ने कहा 6 साल से आश्रम में आते थे, आंधी आए तूफान आए कुछ भी नहीं गुरु जी नहीं थे। गुरु जी ने कहा जरूर कुछ बात है। அப்போ அவர் வந்து சொன்னாரா, இவர் வந்து எனக்கு இந்த பையனை ஆளையே காணவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போனாராம். என்னப்பா வரவே இல்லை, டெய்லி ஆசிரமத்துக்கு வரவே இல்லைன்னு சொல்லி சொன்னாராம். 6 வருஷமா எந்த மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் வந்துட்டு இருந்தே இப்ப எங்க காணணும். அப்போ இவர் வந்து சாக்கு புக் சொல்ல ஆரம்பிக்கிறார். எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ கொரோனா டைம் போயிட்டு இருக்குது, குழந்தைகளுடைய படிப்பு போயிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் பிசினஸ் போயிட்டு இருக்குது, அது இதுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்கிறாராம் அந்த குரு கிட்ட. அதனால இல்ல 6 வருஷம் நீ வந்தையே புயல் அடிச்சால் மழை அடிச்சால் அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்கிறாரு அந்த குரு கிட்ட. फिर शिष्य कहते हैं गुरु जी आपके अंदर मेरे बारे में कालापन है, इसके कारण मैं नहीं आता। गुरु जी ने कहा अच्छा ये बात है क्या। அப்பா அவர் வந்து சொன்னாரு, இல்ல நீ வந்து பொய் சொல்ற, காரணம் சாக்கு புக்கு சொல்றாரு, தெரியும்ல எங்க இத்தனை வருஷம் இருக்கிறாரு, இப்ப வராம போயிட்டாரு தெரியும்ல, இல்ல நீ காரணம் சொல்ற, இல்ல மனசுல ஏதோ விஷயம் இருக்கு அதனாலதான் நீ வராம இருக்கிற, நீ உண்மையை சொல்லுன்னு சொன்னாராம். அப்ப இவர் சொன்னாரா, அந்த சிஷ்யன் சொன்னாரா, நீங்க என்னை பத்தி நெகட்டிவ் தானே நினைக்கிறீங்க, அதனாலதான் அந்த குச்சில கொஞ்சம் கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. तो गुरु जी ने कहा अच्छा ये बात है, लेकिन तुमने देखा कि तुम्हारे अंदर औरों के बारे में कितना कालापन है, कि नहीं देखा, देखो। அப்ப அவர் சொன்னாரா, அடுத்தவங்க என்னை பத்தி என்ன குறை சொல்றாங்கன்னு சொல்லி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறையே, மத்தவங்களை பத்தி நீ என்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு நீ பாத்தியே என்னைக்காச்சு அப்படின்னு சொல்லி குரு கேட்டாரு. तो शिष्य ने छड़ी को दिल में रखा, अपना खुद का नाम लिया, पूरी छड़ी काली, पूरी काली, थोड़ी सी सफेद बन रही थी तो अपनी काली देकर के खुद शर्म आई, सिर झुकाया। गुरु जी ने कहा कोई बात नहीं, मैं भी जब आश्रम में आया था मेरी भी छड़ी पूरी काली थी, मैंने तपस्या करके सेवा करके दान पुण्य करके इतनी बची है, अभी तो मैं यहीं रहता हूँ, मैं सेवा कर रहा हूँ, निकल जाएंगी। तब शिष्य कहता है गुरु जी आज मैं कितनी भूल करने जा रहा था। गुरु जी ने कहा कोई बात नहीं। அப்போ அவர் வந்து சொன்னாரா, நீ மத்தவங்க என்னை பத்தி என்ன குறை சொல்றாங்கன்னு நினைக்கிறியே, உன்னை வச்சு நீ எவ்வளவு மத்தவங்களை பத்தி நினைக்கிறேன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொன்னாராம். அப்ப இவர் வந்து குச்சியை கையில வச்சுக்கிட்டு அவருடைய பேரே சொல்றாராம். முன்னாடி அந்த குருவை நினைக்கும் போது இவ்வளவுதான் குறை இருந்துச்சு, கருப்பாயிடுச்சு. இவர் பேரை சொல்லிட்டு இது பண்ணா மொத்த குச்சி கருப்பாயிடுச்சு. என்னடா இது நம்மகிட்ட இவ்வளவு இருக்கான்னு. அப்ப அவர் சொன்னாரா, நான் கூட சரி கவலை உடனே தலை கீழே வந்துருச்சு, மொத்த குச்சி கருப்பாயிடுச்சு. அது பண்ண அவ்வளோ அடுத்தவங்களை பத்தி இவருக்கு நெகட்டிவ் இருக்கு. அப்ப குரு சொன்னாரா, கவலைப்படாத, நான் கூட வரும்போது என்னுடைய குச்சி கூட ஃபுல்லா கருப்பா தான் இருந்தது, நான் யோகா பண்ணேன், சேவை செஞ்சேன், எல்லாமே பண்ணேன், எல்லாம் பண்ணி எல்லாமே வெள்ளையாகி இப்ப எவ்வளவுதான் இருக்கு, கொஞ்சோண்டு கருப்பு இருக்கு, இப்பயும் நான் சேவை செஞ்சுட்டு இருக்கேன், அது போயிடும் அப்படின்னு சொன்னாரா. அப்பதான் சொன்னாரா, நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு அவங்களுடைய குறையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி, அவர்கிட்ட இருக்கிறது இவ்வளவு, இவர்கிட்ட இருக்கிறது ஃபுல்லா, அது தெரியல. तब वो शिष्य क्या करता है, गुरु जी को माफी मांगता है। गुरु जी ने कहा कोई बात नहीं, तुम आश्रम में आओ, तुम्हारी जो सब काली है वो भी ठीक है। फिर दोबारा आता है, ये कहानी हमारी अपनी है, आज हम भी यहाँ आते बहनों के संपर्क में आएंगे, सेवा के संपर्क में आएंगे, धीरे धीरे हमारी जो काली आत्मा थी, पतित आत्मा थी, पावन बनना शुरू हो जाती है।
அப்ப நம்ம இந்த கதை வந்து நம்முடைய இதுதான். நம்ம கூட நம்ம பாபா குழந்தையாகும் போது நம்மளுடைய குச்சி கூட எப்படி இருக்கு, கரையில தான் இருக்கு. இப்ப பாபா குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமா யோகா பண்ணி சேவை பண்ணி முயற்சி பண்ணோம்னா நம்மளும் வந்து வெண்மையாயிருவோம். அதனால யாருடைய குறைகளுமே பார்க்க கூடாது. जैसे यहाँ आते आते जो, लेकिन यहाँ जैसे नजदीक आए कहेंगे यहाँ तो पैसे देते ना, उसको ही ज्यादा क्या करते, फलन जी ऐसे, वो भाई ऐसे, कुछ ना कुछ निगेटिव बातें देखेंगे। याद रखना, जब हम किसी की निगेटिव बातें देखते हैं सबसे पहले हमारी भावनाएं बदल जाते हैं, और भावना अगर निगेटिव बन गई योग खत्म हो गया। योग का आधार है आपकी भावना, बहनों के प्रति, सेंटर के प्रति, मधोन के प्रति जितनी, इसलिए परचिंतन सुन करके भावना बिगड़ते, इसलिए इससे बचना। இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறம் மத்தவங்களுடைய குறைகளை பாக்குறோம். இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க. எப்போ நம்ம மத்தவங்களுடைய குறைகளை பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்பவே நம்முடைய முயற்சி போயிடும். அதனால பாவனை வந்து ஒருத்தருடைய குறை பார்க்க ஆரம்பிச்சோன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுது, அவங்க மேல இருக்கக்கூடிய ஒப்பீனியன், அவங்கள பத்தி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அது வந்து போயிடும். அப்ப பாவனை போயிடுச்சு அப்படின்னா நமக்கு யோகாவே வராது. அதனால சென்டர் பத்தி, சிஸ்டர்ஸ் பத்தி, மதுபன் பத்தி, பிகேஎஸ் பத்தி, எல்லாரும் பத்தி நமக்கு எவ்வளவு நல்ல பாவனை இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு யோகா வரும். மற்றவங்க மேல என்னுடைய பாவனை குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா எனக்கு வர்ற யோகாவும் என்ன ஆகாது, வரவே வராது. அதனால பாவனை குறையிறதுக்கு முதல் காரணம் என்ன, குறைய பாக்குறது. आज जिसकी हम कमजोरी देखते हैं उनकी सफेद छड़ी भी तो होगी ना, उन्होंने कितना दिन से ज्ञान में चलते, कितने लोगों की सेवा की, कितनी दुआएं ली। इसलिए बाबा कहते बच्चे देखना हो किसी का अच्छा ही देखो, गलत बातें निगेटिव बातें नहीं देखो। அப்ப பாபா அதனாலதான் சொல்றாரு, யாராவது கெட்டது இருக்குன்னா அவங்க கிட்ட நல்லதை பார்த்தானே செலக்ட் பண்ணிருப்பாரு. இத்தனை வருஷம் பாபா குழந்தைய இவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ நல்லது பார்த்து தான் செலக்ட் பண்ணிருக்காரு. அந்த நல்லதை வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. इसलिए आपसे हमें इन बातों से बचना है, तीव्र पुरुषार्थी बनाए, और रोज 3 बातों की आप रेस लगाना। एक अमृत वाला आप सभी के नाम लिख करके एक कागज में कहीं लगा देना, और रोज क्लास के अंदर मुरली सुनने के बाद जाते समय अपने अपने नाम के सामने लिख के जाना कौन कितना बजे उठा था। அப்போ டெய்லி நீங்க வந்து நல்ல முயற்சி வந்து பண்ணுங்க. எல்லாரும் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த பேர் எல்லாமே நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல பேரெல்லாம் எழுதிட்டு யாரெல்லாம் டெய்லி அமிர்தவில் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது அதுல எழுதிட்டு போங்க. 8 மினிட் பேட்ச். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, சம்டைம்ஸ் நம்ம பாபா குழந்தை ஆயிட்டு இங்க கூட பணம் கொடுக்குறவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாங்க, இவங்களை இப்படி பண்றாங்க, அவங்கள அப்படி பண்றாங்க, இதெல்லாம் கூட நம்ம பாக்குறது ரொம்ப தப்புன்னு சொன்னாரு. दूसरा, रोज क्लास के पहले सबको, क्लास कितना बजे चलते हैं यहाँ, 7:15 बजे। योग कितना बजे चलता है, 6:45 बजे। जो 6:45 से पहला आएगा फर्स्ट नंबर, 7 बजे तक आएगा सेकंड नंबर, 7:15 से पहले आएगा थर्ड। उसके बाद कौन कितना बजे कोई गिनना नहीं, और एक रजिस्टर रखना और घड़ी रखना, अपना अपना खुद ही लिखना कितना बजे पहुंचे थे। और जो दिवाली तक 7:15 से पहले आएगा फर्स्ट नंबर, और उनका उन्हीं लोगों का सम्मान दिवाली में ही करना, ये रेस करना। அதனால நான் 3 ரேஸ் வந்து பண்ணுங்கன்னு சொல்றாரு. கேட்டுட்டு கை தட்டுங்க. ஒண்ணு அமிர்த வேலை, அமிர்தல நீங்க எவ்வளவு எந்திரிக்கிறீங்கன்னு. ரெண்டாவது இப்போ உங்களுக்கு 7:15 கிளாஸ்னா யார் 6:45 வராங்களோ, 1/2 hour முன்னாடி யோகா பண்ணணும், அதான் ஸ்ரீமத். 6:45 வராங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர், 7 மணிக்குள்ள வந்தாங்கன்னா 2வது நம்பர், சரி 7:15 வந்துட்டா கூட 3வது நம்பர். 7:15 மேல நம்ம வர்றோம் அப்படின்னா அவங்களதெல்லாம் நம்பரே கிடையாது. அதனால நீங்க தீபாவளி வரைக்கும் எல்லாருடைய பேர் எழுதிட்டு அமிர்தல எத்தனை மணி எந்திரிக்கிறோம் உங்க டைம் நீங்களே எழுதுங்க. அதுக்கப்புறம் முரளிக்கு யோகாக்கு எத்தனை மணிக்கு வரேன் அதையும் நீங்க எழுதுங்க. அப்படி பண்ணிட்டு யாரு இந்த தீபாவளி வரைக்கும் நல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்கிட்டாங்களோ, 6:45 வந்துட்டாங்க, சாயந்தரம் ஆகட்டும் காலையில ஆகட்டும் சீக்கிரமா வந்துட்டாங்கன்னா அவங்க யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தீபாவளியில மரியாதை प्रोग्राम मर्यादा से उनका सम्मान करना खास, क्योंकि जो क्लास के पहले आधा घंटा योग करेगा सेंटर का वायुमंडल अच्छा बनेगा। लोगों को बुलाने की जरूरत नहीं, अपने आप खींच के लोग आएंगे यहाँ। और संगठन का योग कब मिलता है, क्लास के पहले। जैसे खेती में बीज डाला, हल नहीं चलाया, पानी ऐसे ही डाल दिया, उगेगा नहीं। क्लास के पहले योग बहुत जरूरी है। கிளாஸ்க்கு முன்னாடி நீங்க யோகா பண்றீங்கன்னா நீங்க சென்டருடைய வைப்ரேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க விதை விதைச்சிட்டே போயிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு தண்ணி ஊத்தலைன்னா எப்படி அது முளைச்சு வரும்? அதே மாதிரி நீங்க வந்து யாரையுமே கூப்பிட வேண்டாம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா உட்காந்து யோகா பண்றீங்க அப்படின்னா அதுவே பெரிய சேவை, நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அப்ப யாரெல்லாம் சென்டருக்கு வராங்களோ அந்த விதையெல்லாம் என்ன ஆயிரும்,
எப்படி அந்த விதை தண்ணி ஊத்தினா முளைச்சு வந்துருமோ அதே மாதிரி இங்கேயும் பாபா குழந்தையா ஆயிடுவாங்க எல்லாரும். और तीसरा जो रोज की मुरली सेंटर पर सुनता है, कभी मिस नहीं करता, उसका भी नंबर है। ये तीन बातें जो करेगा उसकी स्थिति अपने आप अच्छी बन जाएगी। யாரு அமிர்தம்ல நல்ல யோகா பண்றீங்க, ரெண்டாவது முரளி கிளாஸ்க்கு முன்னாடி 1/2 மணி நேரம் யோகா பண்றீங்க, எங்க வந்து சென்டர்ல வந்து யோகா பண்றீங்க, மூணாவது முரளி கிளாஸ் சென்டர்ல வந்து கேட்கணும், டெய்லி கேட்கணும், மிஸ் பண்ணாம கேட்கணும். அப்படி இந்த 3 காரியங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஸ்திதி ரொம்ப நல்லா இருக்கும். क्योंकि जो ऑनलाइन में सुनेंगे उनकी पूजा भी ऑनलाइन से हो जाएगी। ஐயோ, ஆன்லைன்ல நீங்க முரளி கேக்குறீங்கன்னா உங்களுக்கு பூஜை கூட ஆன்லைன்லயே பண்ணிடுவாங்க. कुछ तो सुन रहे देखो ऑनलाइन में, उनकी पूजा ऑनलाइन से होने वाली है। அப்ப யாரு ये लोग बाहर है भाई जी, बाहर हो गए तो कहीं पर पूजा तो ऑनलाइन से होने वाली है। சரி பாவம் அவங்க வெளியில இருக்காங்க, தூரமா இருக்காங்கன்னு சொன்னா பரவாயில்ல, ஆனாலும் உங்களுக்கு பூஜை ஆன்லைன்ல தான். अगर टोली भी देंगे तो प्रैक्टिकल थोड़ी ऐसे दिखाएंगे, खा लेंगे हम लोग। நீங்க டோலி வந்து இப்படியே கொடுத்தோம்னா காட்ட தான் முடியும், சாப்பிடுறது நம்ம தானே. भाई सबको बोलना भाई जी क्लास में आने के लिए रेगुलर कोई लोग रेगुलर लोग जो करेगा सो भरेगा। रेगुलर भी आते हैं कई लोग संडे। बस ये 3 चीजें करो दिवाली तक, बस देखो आनंद மூணு कितना விஷயங்கள் வந்து நீங்க தீபாவளி வரைக்கும் பண்ணுங்க. நான் சொல்றேன் உங்களை பத்தி தான், டெய்லி வர சொல்லி சொல்லுங்கன்ட்டு. அதனால டெய்லி இந்த 3 தீபாவளி வரைக்கும் பண்ணுங்களா. தீபாவளி என்னைக்கு வருது? 3-4 महीना। 3-4 महीना नहीं 3-4 मास அதுக்குள்ள எல்லாம் பக்கா ஆயிடும்। यही राखी बांधो और कोई राखी बांधने की जरूरत नहीं, भले सूर भी बांधो लेकिन ये दृढ़ता, बाकी कुछ नहीं बोलना, बस ये करना और साथ में अपनी कमी कमजोरी को खत्म करना। அதனால ராக்கில இந்த 3 இது விஷயங்களை கட்டுங்கங்கறாரு. என்னென்ன? அமிர்தம் எந்திரிக்கணும், முரளி கிளாஸ் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி யோகா பண்ணணும், முரளி கிளாஸ் எங்க வந்து கேட்கணும்? சென்டர்ல வந்து டெய்லி கேட்கணும். இந்த 3 விஷயங்கள் எத்தனை நாள் பண்ண சொல்றாங்க? इससे सारी समस्या की खत्म होगी। தீபாவளி வரைக்கும் எங்க பண்ணலாமா வேண்டாமா? யாரெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்களே, அதுக்கப்புறம் தானாவே வந்துரும் மாதாஜி। बिल्कुल उसी समय बहनों को भी नहीं, उनको भी यहाँ बैठ करके बिल्कुल नहीं तो कई बार क्या होता है, कई माताएं भाई बहन क्या बोलते पता, हम तो वहां से आते हैं लेकिन बहनें उस समय अपने भाई जी मैं तो एक वो तो बहाना थोड़ी है, वो माताओं को बुला करके पहले बाद में, हम भी तो स्टूडेंट है ना, इसीलिए स्टूडेंट सभी आकर के बिल्कुल सब जो आएंगे सामने बैठेंगे। ऐसे नहीं कि लास्ट में आकर के यहाँ बैठा सबका ध्यान योग से, वो नहीं, जो लास्ट में आएंगे लास्ट से बैठेंगे उधर पीछे, सामने कोई नहीं। அதனால எல்லாரும் சேர்ந்து யோகா பண்ணுங்க, சிஸ்டரோ பிகேவோ எல்லாரும் சேர்ந்து யோகா பண்ணுங்க. லாஸ்டா வந்தீங்கன்னா நீங்க பின்னாடி உட்காருங்க, ஏன் முன்னாடி வந்து உட்காருங்க, எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க, அது கவனம் செதறும், அது பாவம் தானே. அதனால பின்னாடி லேட்டா வந்தீங்கன்னா பின்னாடியே உட்காருங்க, முன்னாடி வந்து எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து யோகா பண்ணுங்க। हमारे स्कूल में प्रेयर के समय जो बच्चे नहीं होते थे, प्रिंसिपल क्या करता था, प्रेयर चालू होते गेट बंद, उसके बाद जो भी बच्चे आते थे प्रेयर होने के बाद उनकी इतनी पिटाई होती थी, दोबारा कभी जिंदगी में वो प्रेयर मिस नहीं करते थे। तो हमारा प्रिंसिपल भी बराबर 6:45 बजे आसपास में चक्कर लगाता है, देखता है कोई नाड़ा बांध रहे हैं, कोई कंघी कर रहा है, कोई तो दौड़ के आ रहे हैं। इसीलिए बिल्कुल प्रेयर के पहले आधा घंटा योग करना, इन्हें तो जैसे कथा कहानी नहीं है, यहाँ तो ज्ञान धारणा में आने के लिए योग जरूरी है, और क्लास के पहले योग करने से। அதனால ஞானம் தாரணையாகும் அப்படின்னா கண்டிப்பா யோகா வேணும். அதனால கிளாஸ்க்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்றாரு. அவர் ஸ்கூல் படிக்கும் போது அவங்க காலேஜ் ஸ்கூல் பிரின்சிபல் என்ன பண்ணுவாராம், பிரேயர் ஆரம்பிக்கிறாங்கனாலே கேட்ட முடியணுங்களாம், அவ்வளவுதான். பிரேயர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி அடி கொடுப்பாங்களாம். அடி அந்த குழந்தை அடி வாங்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில அது வந்து பிரேயருக்கு கண்டிப்பா வந்துருவான். அதே மாதிரி சிவாவும் மேல இருந்து பிரின்சிபல் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் 6:45 ஆச்சு, அப்பதான் ஒருத்தர் வேற தலை சீவிட்டு இருக்கா, ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்கிறார், எல்லாமே பாபா பார்த்துட்டு இருப்பாரு மேல இருந்து. அதனால நம்மளுடைய பிரின்சிபல் கேட்ட மூடுறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா வந்துடணும். ஓம் சாந்தி। அப்பா 2 घंटा இல்ல உங்களுடைய அனுபவம் ஏன் பிரதர் மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க?